हर हर नमः पार्वतीपतये हर हर महादेवा सर्वत्र गोविंदनाम संगीत्रम गोविंदा गोविंदा ओम पराशक्ति माता की जय. அந்தேஷ்டிங்கிறதான தலைப்பில் இன்னைக்கு மூன்றாவது பகுதி பூர்வ மிருத்தி கர்மம் மிருத்தியாந்திர கர்மம் அப்படிங்கிறதா ரெண்டு கர்மத்தினுடைய விதிகளை தெரிஞ்சுட்டோம். 13ஆவது நாள் அன்னைக்கு, அதாவது 9 கர்மாக்கள் 13 நாளாக நடைபெறுகிறது. இதுல இந்த 10வது நாள் ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அன்றைய தினத்து தான் தினமும் பிண்ட பலி தர்ப்பணம் கொடுத்து உருவாக்கி வந்ததான அந்த பூத சரீரத்துக்கு பிரபூத பலி கொடுக்கிற நாள் 10வது நாள். 10வது நாளுக்கு இருக்கிறதான ஒரு மகத்துவம் வேற என்ன அப்படின்னா, 10வது நாள் அன்னைக்கு 10 மணிக்குள்ள ஞாதிகள் அவங்க எல்லாம் 10 மணிக்குள்ள முடிச்சு விடணும். 10 மணிக்கு அப்புறமா கர்த்தா கடைசியாக பண்ண போறான். இந்த குழி தர்ப்பணத்தோட கடைசி நாள் ஆகிறது. அந்த நாள் ஆகிறதுக்குள்ள எள்ளெல்லாம் முளைச்சு ஒரு சின்ன சின்ன செடியா இருந்திருக்கும். அதையெல்லாம் அழிச்சிட்டு நெல் விதைக்கணும். அதனால தான் இந்த எள்ளு வீட்டுக்குள்ள வளரக்கூடாது அப்படின்பா. எள்ளை கிருஷிக்காக வழியில வளர்க்கறது தப்பு கிடையாது, அது ஸ்ரேயஸ் நல்லது. ஆனா வீட்டுக்குள்ள இந்த மாதிரி பிதிர்கர்மா பண்ணி அதை முளைக்க கூடாது. அதனாலே தர்ப்பணம் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா எள்ளை செப்பரேட் பண்ணிட்டு தண்ணியை நிலத்துல கொட்டணும். இந்த எள்ளை காக்காவுக்கு சாப்பாடு போடலாம். அதில் ஏதாவது பட்சிகள் சாப்பிடுது, தப்பு கிடையாது. இப்படி பண்றது உச்சிதம். இந்த 10வது நாள் அன்னைக்கு பிரபூத பலி அப்படிங்கிறதான ஒரு பெரிய பூதாகாரமான ஒரு பலி கொடுக்குறான். உப்பில்லாத பண்டங்கள் அன்னைக்கு படிச்சு போடுறது வழக்கம். ஒவ்வொரு குடும்பங்கள்ல ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். அது காமனான்னு சொல்ல முடியாது. 5 பலகாரம், 7 பலகாரம், 9 பலகாரம் இப்படிலாம் இருக்கும். பட் எதானாலும் அது உப்பு கிடையாது. கடைசியில் ஆத்துக்கீரை அப்படிங்கிறதான கீரையை மேலே தூவி விடுவார்கள். பரம திருப்தியை உண்டாக்கும் இந்த பூதங்களுக்கு. இது போட்டாச்சுன்னா இதுக்கு மேலே சமிருத்தி ஆயிடும். இதுக்கு மேலே சாப்பாடு தேவைப்படாத அந்த அளவுக்கு பரிபூர்ணமான திருப்தி அடைந்து விடும். இதை யாரு வளர்த்தி வரா அப்படின்னா, பிரேத ஆத்மா அப்படிங்கிறதான இந்த பூத சரீரத்துல தனஞ்சயன் அப்படிங்கிறதான வாயு இருக்கார். 10வது நாள் அன்னைக்கு தான் இந்த உடம்பை விட்டு அவர் வெளியே விலகுவார். அதுக்கப்புறம் தான் உடம்பு டீகே ஆரம்பிக்கும், அழுக ஆரம்பிக்கும். சப்போஸ் உடம்பை அடக்கம் பண்ணிட்டுல இல்லைன்னா தகனம் பண்ணிட்டுலே அப்படின்னா 10வது நாளைக்கு அப்புறமா அழுக ஆரம்பிச்சிடும். தனஞ்சயன் தான் கடைசியில தசப்பிராண வாயுக்கள்ல கடைசியா சரீரத்தை விட்டு விலகி போறது இந்த தனஞ்சயன். உனக்கு பேர் அதாவது பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன் அப்படிங்கிற பஞ்ச பிராணதிகள். பஞ்ச உபராதிகள் இருக்கா, நாகன், கூர்மன், கிருக்கரன், தேவதத்தன் அண்ட் தனஞ்சயன். அப்ப இந்த தனஞ்சயன் அப்படிங்கிறதான இந்த வாயுவுக்கு உடம்பை கொடுத்து அந்த உடம்பு தான் இந்த ஜீவாத்மா ஒட்டிட்டு பிரயாணம் செய்ய போறது. இதுதான் இந்த பித்ருபூத சரீரம்னு பேர் வந்துடும். நம்ம பஞ்சகோஷத்துல அன்னமய கோஷம், மனோமய கோஷம், வியானமய கோஷம், பிராணமய கோஷம், ஞானமய கோஷம் அப்படிங்கிறதான ஆனந்தமயம் கோஷம். அதாவது இந்த பஞ்ச கோஷங்களுக்குள்ள பஞ்சகோஷாந்தரஸ்திதாயி நமஹா, இந்த 5 கோஷங்களுக்குள்ள இந்த ஜீவாத்மாங்கிறதான பரமசத்தியம் ஒரு ஜோதி ரூபத்துல இதய பத்மத்துக்குள்ள எரிஞ்சுட்டே இருக்கு அப்படின்னு லலிதாசஹஸ்ரநாமத்தை சொல்றோம். அது போலவே சரீரம் விட்டு போனதான இந்த ஜீவாத்மாவுக்கு இப்ப அதுக்கு பிரேதாத்மான்னு பேர் போட்டுட்டான் இந்த மந்திரோக்தமாக. பூத சரீரத்துக்கு டெய்லி சாப்பாடு போட்டு வளர்க்குறான். அதை இன்ஃபேண்ட் ஸ்டேஜில் இருந்து கர்ப்பாவத்திலிருந்து 10வது மாசத்துல ஒரு குழந்தையோட பரிபூர்ணமான சரீரம் எப்படி உருவாகிறதோ அது மாதிரியே படிப்படியாக ஒவ்வொரு நாளைக்கும் இதுக்கு அன்னம் ஜலம் இது கொடுத்து வளர்த்தி கொண்டு வரா. அதுதான் ராக்கெட் போற மாதிரி மேலே போறோம். அதுக்காக போற சக்தி வரும். அதே நாள் அன்னைக்கு 10வது நாளைக்கு ரிஷபோத்சர்ஜனம்ங்கிறது ஒன்று உண்டு. ரிஷப உற்சர்ஜனம். ரிஷபம் அப்படின்னா காளைக்குட்டி. இந்த காளைக்குட்டி ஹெல்ப் பண்ணும் இந்த ஜீவாத்மாவுக்கு சஞ்சாரம் பண்றதுக்கு. காளைக்குட்டி ரெண்டுமே தர்மம் முன்னாடி போகிறது. தர்மத்தை பிடிச்சிட்டு இந்த ஜீவாத்மா போறது அப்படின்னா அதனுடைய வாலில் பிடிச்சுன்னு தொத்திட்டு போயிடும் அப்படின்னு சங்கல்பம். தர்மம் முன்னாடி போனா எல்லாம் தர்மம் தானே எங்கேயும் ஜெயிக்கும். தர்ம ஏவ ஜெயதே, தர்மம் தானே எல்லா இடத்துலையும் ஜெயிக்கும். அப்ப தர்ம தேவதை முன்னாடி போறது அப்படின்னா தர்மதேவையோட உலகத்துக்கு தானே போயிட்டு இருக்கு போகுது இந்த ஜீவாத்மா. முதல்ல யமலோகத்துல போய் அங்கேயிருந்து தான் கேட் பாஸ் வாங்கிக்கணும் மற்ற உலகங்களுக்கு போறதுக்கு. ஆகவே இந்த ரிஷபோர் சர்ஜனத்தை பண்றா. இந்த ரிஷபோர் சர்ஜனத்தை இருக்கிற ஒரு கண்டிஷன் அப்படின்னா, புத்திரன் இல்லாத ஸ்திரீக்கு ரிஷபோர் சர்ஜனம் கிடையாது. புத்திரன் இல்லாததான ஸ்திரீ அவள் இறந்து போனாதானா அந்த பர்த்தாவாக்கும் இல்லை வேற யாராவது அந்த குடும்பத்திலிருந்து ஞாதிகள் இந்த கர்மாவை செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ரிஷபோர் சர்ஜனங்கிறதான கர்மா கிடையாது. ஒரு வந்தியா ஸ்திரீயாக இருக்கலாம். ஸோ இது ஒரு விதி இருக்கு. இனிமே நம்ம இந்த பூத சரீரத்தை எப்படி உருவாக்குறா அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். 3வது நாளைக்கெல்லாம் மேக்சிமம் சஞ்சயனம் பண்ணி முடிச்சுடுவா. 2வது நாளே முடிச்சுடுவா. சஞ்சயனம்னா அஸ்தி சஞ்சயனம். இந்த அஸ்தியை உப்பு வாட்டர், அது இல்லைன்னா
ஜலபரணி, ஏதாவது ஒரு ஜலபரணியில வந்து இந்த அஸ்தியை சேர்க்கறது. நம்மளுடைய ஆதியும் அந்தியும் அஸ்தி தானே. ஒன்று அஸ்தி, இன்னொன்று ஆஸ்தி. ஆஸ்தினா ஜீவன், அஸ்தினா அந்த ஜீவன் குடியிருந்ததான வீடு, தேகம். அப்ப இப்போ ஆஸ்தி, அஸ்தித்வம், ஆஸ்தி அப்படிங்கிறதால இந்த ஜீவாத்மா அதுதான் நிரந்தரமானது. ஆஸ்தி நிரந்தரம், அஸ்தி நிரந்தரம் கிடையாது. ஆனாலும் அஸ்திக்கு வந்து ரொம்ப நாளுக்கு வாழறதுக்கு யோகம் இருக்கு. அஸ்தி வந்து 50,000 60,000 வருஷம் எல்லாம் கூட இருக்கும். ஆனால் அந்த அஸ்தி கரைஞ்சு போனதுக்கு அப்புறமா தான் இந்த ஜீவாத்மாவுக்கு அடுத்த ஜென்மா வரத்துக்கு வாய்ப்பு ஜாஸ்தி, ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தி. இந்த பிட்டிங் ப்ராசஸ் எல்லாம் இருக்கு பாருங்க கமர்ஷியல் டெண்டர்ல. இப்போ யார் அதிகமாக பிட் பண்றாங்களோ அவங்களுக்கு வேகம் அந்த அலாட்மெண்ட் கிடைக்கிறது வாய்ப்பு உண்டு. அதுபோல இந்த அஸ்தி எவ்வளவு சீக்கிரம் கரைஞ்சு போகுமோ அவ்வளவு சீக்கிரம் அடுத்த ஜென்மாவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாகும். இந்த அடுத்த ஜென்மா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வரணும்னு ஆசைப்படுறவா சனாதரம்பிகள். காரணம் என்னன்னா, ஓரோ ஜென்மாவையும் அவங்க எப்படி எடுத்துக்கிறா அப்படின்னா, இனியும் நம்ம பெட்டர் பண்றதுக்குள்ளதான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது ஒரு பரீட்சைக்கு ஒரு மாணவன் படிச்சுட்டு இருக்கார், பரீட்சை எழுதுறார். முதல் அட்டம்ப்ட் கோவிந்தா, ரெண்டாவது அட்டம்ப்டும் கோவிந்தா கோவிந்தா. ஆனா இந்த பரீட்சைக்கு இருக்கிற ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, நீ எத்தனை தடவை வேணா எழுதிக்கலாம், நீ பாஸ் பண்ற வரைக்கும் எழுதலாம். அதுபோல நம்மளுடைய நம்பிக்கையில சனாதர்மத்தில் இருக்கிறதான ஒரு எக்ஸலண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், இல்லை ஒரு திட்டம் அமைச்சு கொடுத்துருக்கிறது நம்ம மகர்ஷிகள். எப்படின்னா, நீ எவ்வளவு ஜென்மா எடுத்த வேணா ட்ரை பண்ணு, பட் ஏதாவது ஒரு நல்ல ஜென்மாவில் ஆத்மஞானம் அடைஞ்சு பரமாத்ம சாயுஜத்தை அடைஞ்சு விடும். இதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறது. அப்ப அடுத்த ஜென்மம் வரதே அப்படிங்கிறது கவலைப்படுறதுக்கு அர்த்தம் இல்லை. அடுத்த ஜென்மா வரத நமக்கு வந்து இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணி ஹையர் ஸ்கோர் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த கண்ணத்துல நமக்கு அடுத்த ஜென்மாவை நம்ம விரும்புறோம். ஒரு சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு, 3 வருஷத்துக்குள்ள இந்த ஜீவாத்மா திரும்பி வரும். 3 வருஷம் மனுஷ வருஷமா, பித்ரு வருஷமா, தேவ வருஷமா, அதுவும் தெரியாது. ஸோ சந்திரலோகமான நிச்சயமாக அது பிதற்கள் வழியாக பூலோகம் திரும்பி வந்து அதனுடைய உபஜீவனத்தை ஆரம்பிக்கும், திரும்பி பறக்கும். சூரியலோகம் போயிடுத்துனா அந்த ஆத்மா திரும்பி வராது. சூரிய தேஜஸோட பரமாத்மா சைதன்யத்தோட சூரியனை வந்து பரமாத்மாவாகவே தான் நாம் பாவனை பண்ணிக்கணும். இந்த பரமாத்மாவில்னா ஜீவாத்மாவுக்கு வேலையிலே சொல்ற மாதிரி, சூரியனில் நமக்கு யாருக்கு எந்த ஆக்டிவிட்டியும் கிடையாது, ஒரு வேலையும் இல்லை. அப்ப சூரிய மண்டலத்துல மகாவிஷ்ணுவை வந்து தியானம் பண்ணோம். தேய சதா சவித்ர மண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிதாசர சன்னிவிஷ்டா கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீடி ஹரி ஹிரண்மய வபு திருத சங்கு சக்கரா சங்கு சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுதா கோவிந்த புண்டரீகாட்சா ரக்ஷமா சரணாகதம் அப்படின்னு மகாவிஷ்ணுவை வந்து சூரிய மண்டலத்துல பரமாத்மா ஸ்வரூபமாக தியானம் பண்ண சொல்லி கொடுத்து. அப்ப இந்த ஜீவாத்மா வந்து ஜெனரலா உடம்பை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா எங்க போறோம், நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் எங்க? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிடுவான். எப்பேற்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? இந்த பூத பிரேத பிசாசங்களாக அலைஞ்சிட்டு இருக்கக்கூடியதான தீய ஆத்மாக்கள் இருக்க, இவங்கெல்லாம் கட்சி சேர்த்துக்கிறதுக்காக நீ இங்கிட்ட வா இங்கிட்ட வா இங்கிட்ட வா அப்படி எல்லாம் வந்து பிச்சு பிடுங்க ஆரம்பிக்கும். அவ கட்சியை சேர்த்துக்கிறதுக்கு விருப்பத்தை கொடுக்கும். இது வந்து ஜீவாத்மாவுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஏன்னா இது வந்து ஃப்ளோட்டிங், இது பலம் கிடையாது, உடம்பு இல்லை. இப்போ இது தான் உடம்பு கர்த்தா பண்ணி கொடுக்க போறார் 10 நாள்ல. அப்ப இது பயப்படும், புரியுறதா? ஒரு பக்கம் சூடு, இன்னொரு பக்கம் தாகம், இன்னொரு பக்கம் பசி. சுத் தாக சமனார்த்தம் வாசோதகம் ததாமி அப்படின்னு தான் மந்திரத்தை சொல்லி இந்த ஜலத்தை கொடுக்குறா. இதுக்கு பசியும் தாகமும் இருக்கிறதுக்கு. சுது அப்படின்னா பசி, தாகம் அப்படின்னா தண்ணி குடிக்கிறதுக்குள்ளதான விருப்பம். சுத் தாக சமனார்த்தம் அப்படின்னு வாசோதகம், இந்த துணியில இருக்கிறதான தண்ணியை புழிஞ்சு விடுறது. 2 மீட்டர் துணி அது வழியாக தண்ணியை புழிஞ்சு விடுறா, மறிச்சு விடுறா. பிதிரு பிரேத புறங்காம மறிச்சு விடுறதான்னு பழக்க வழக்கங்கள். ஸோ இதை சாப்பிட்டு உண்டு தான் அது உடம்பு பெருசாகிக்கிறது. இந்த பூதாத்மாவுக்கு, அந்த ஜீவாத்மாவுக்கு உடம்பு விட்டு வெளியே வந்தா சேதனன் அப்படிங்கிறதான பேர் வரும். பிராக்னன், துர்வியன், சேதனன், நிறைய பேர்கள் உண்டு ஜீவாத்மாவுக்கு. அதோட ஒவ்வொரு ஸ்டேட்டை பொறுத்து, அது எந்த நிலையில் இருக்கு, எந்த அளவுக்கு அது பியூரா இருக்கு, அதை பொறுத்து அதுக்கு பேர். வேற ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு ஆஃபீஸருக்கு ஒவ்வொரு பேர் அப்படின்னா அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டினா அது எந்த கிரேட்ல இருக்கார் அதை பற்றி ஒரு டெசிக்னேஷன் கிடைக்கிறது, டெசிக்னேஷன். அதே மாதிரி தான். அப்போ இவருக்கு வந்து இந்த உடம்பை படைச்சு உருவாக்கி கொடுக்கறதுடைய கடமை கர்த்தா. அதில் அது பாட்டுக்கு ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கும். ஒவ்வொருத்தர் வந்து இழுத்துன்னு போக ஆரம்பிப்பான், எங்களோவா எங்களோ அப்படின்ட்டு. தொல்லை தாங்க முடியாது, எங்க போகணும்னு தெரியாது. அப்பேற்பட்ட நிலை வரக்கூடாது. அந்த நிலை வராம ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு அதை அடக்கி ஒடுக்கி ஒரு இடத்த உட்காத்தணும். உட்கார்ந்ததுக்கு அப்புறமா அங்க போய் அதுக்கு தேவையான சாப்பாடு, உதகம், தண்ணி கொடுத்து 10 நாள்ல அதுக்கு உடம்பு உண்டாக்கி கொடுத்து, அதை பிதிர்லோகத்துக்குடைய அட்ரஸை சொல்லி கொடுத்து, அதை இப்போ கூகுள் மேப் எல்லாம் போடுறோமே அதே மாதிரி மேப் போட்டு கொடுத்துட்றான். இதாக உன்னுடைய போக வேண்டியதான ரூட்டு, நீ அங்கே போ, மந்திரத்துல எல்லாம் வரும், நீ அங்கே போ. அங்கே போனதுக்கு நீ போகிற வரைக்கும் நான் வந்து உனக்கு என்னுடைய நிஷ்டையோட அனுஷ்டானத்தோட கிருஷ்ணாச்சரணம் பண்ணிட்டு என்னுடைய தபோபலத்தினால உன்னை அங்கே கொண்டு சேர்க்கிறேன் அப்படிங்கிற. இப்போ ஒவ்வொரு காரில் இருக்கிறதான டிரைவருக்கும், ட்ரெயினில் இருக்கிறதான டிரைவருக்கும், ஃப்ளைட்டில் இருக்கிறதான பைலட்டும் என்ன பண்ணுறார், எல்லாரும் ஏறி உங்க தைரியமாக உட்காந்துக்கோ, நான் கொண்டு போய் சேர்த்துக்கிறேன் அங்கே. இப்போ அவனை நம்பி அத்தனை பேர் வண்டியில் ஏறி உட்காடுறான்.
சேஃபா போய் லேண்ட் ஆகும், சேஃபா போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறதான எண்ணத்துல. அது மாதிரி இங்கிருந்து கர்த்தா சொல்றார், என்னுடைய தபோபலத்தை நான் அனுப்பே உன்னை கவலைப்படாத, தைரியமா நீ போய்க்கோ, ஒன்னு ஆறு தடுக்க மாட்டான். ரிஷபோசச்சரம் வேற பண்ணி வச்சிருக்கோம். இந்த ரிஷபம் காலக்குட்டி ஓடுற ஓட்டம் இருக்கு, எப்படி ஓடுமுது? தர்ம தேவதைக்கு முன்னாடி தர்மத்தினுடைய குழந்தை ஓடி போயிட்டு இருக்கு. பார்த்து வரவேற்று கொடுப்பு, அப்போ கேட்டு பாஸ் கொடுத்துட்டு மாட்டேன் நான் கிழிச்சிட்டு. அதுதாங்க உத்தேசம். அதுபோல இந்த பூத சரீரத்தை வந்து கர்த்தா 10 நாட்கள்ல உருவாக்குறார். கிரிமேஷனுக்கு அப்புறமா, தகனத்துக்கு அப்புறமா முதல் நாளைக்கு கொடுக்கறதான பிண்டமும் ஜலமும் என்னத்தை உருவாக்கும் அப்படின்னா தலையை உருவாக்குறது. முதல்ல ஃபீட்டஸ், ஒரு புருவனம், ஒரு குழந்தை வந்து கர்ப்பபாத்திரத்துக்குள்ள வந்ததும் ஃபர்ஸ்ட் என்னுடைய தலைபாகம் தான் வரப்போறது. அதுக்கப்புறம் பாம்பாட்டமா இருக்கும், அது ஒரு சின்ன ஒரு பபுளுக்கு மாட்டமா மேல ஒரு வாலி மட்டும்தான் இருக்கும், கைங்கெல்லாம் ஒன்றும் இருக்கா எல்லாம். இதே தான் குண்டலினி சக்திக்கு. குண்டலினி சக்தி வந்து ஒரு பாம்போட ஆகிருத்தியில் இருக்கு, 3 சுத்தோட பாம்போட ஆகிருத்தியில் இருக்குது. அது வந்து சுஷுமனை வழியாக ஏறி மேல போறது. அதனால நாகத்துக்கும் மனிதாதிக்கும் ரொம்ப பெரிய ஒரு சம்பந்தம் உண்டு. இது ஜீனுங்க அப்படிதான். இந்த மெடிக்கல் சிம்பிள் பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதா சிம்பிள் 2 பாம்பு இப்படி சேர்ந்து ஒன்று போட்டு ஒட்டின்னு ஒரு கம்புக்கு மேலே ஒட்டின்னு போயிட்டு இருக்கோம். அந்த கம்பு தான் வந்து நடு எலும்பு, அதுதான் ஷடாதார சக்கரம். அப்போ முதல்ல இதுக்கு தலை உருவாகிறது. 2வது நாள் அன்னைக்கு வந்து மூக்கு, கண்ணு, காது இது 2 உருவாக்கி கொடுத்துட்றா. 3வது நாள் அன்னைக்கு கழுத்து, மார்பக்கம், செஸ்ட் அண்ட் கை இதை உருவாக்கி கொடுக்குறார். 4வது நாள் அன்னைக்கு தொப்புள், வயறு, அப்புறமா கூதம், லிங்கம் இதை உருவாக்கி கொடுத்துட்றார். 5வது நாள் அன்னைக்கு வந்து தொடைகள், ஊரு. 6வது நாள் அன்னைக்கு வந்து உள்ளியும் வெளியும் இருக்கக்கூடியது தொக்கும் தோலும், அதாவது சர்மம். வெளியே இருக்கிறதான சர்மம், உள்ள இருக்கிற 3 லேயர் இருக்கு நமக்கு. அதுக்கு அப்புறம் கீழே தான் மாம்சம் இருக்கு. ஸோ இந்த தோல் உருவாக்கி கொடுக்கறது. 7வது நாள் அன்னைக்கு வந்து நரம்பு சிஸ்டம், நர்வ் சிஸ்டம் பூராவும், நெட்வொர்க் பூரா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். நாடி, நரம்பு, வெயின் எல்லாம் வந்து சப்ளை ஃபுல் ரெடி. 8வது நாள் அன்னைக்கு வந்து ரோமம். மனுஷனுடைய உடம்புல ரோமம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது இந்த ரோமத்துக்கும், ரோமத்தை எடுத்துக்கிறதுக்கும் வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கா பிதர்கர்மாவில். வச்சுக்கிறது தீக்ஷான்னு பேரு, எடுக்கிறதுக்கு பவனம்னு பேரு. 2க்கும் டிஎன்ஏ பயங்கர சம்பந்தம். எலும்பு, பல்லு, நகம், முடி இதுல தான் டிஎன்ஏ அதிகமாக இருக்கு நம்மளுடைய உடம்புல. அப்ப இந்த உடம்பில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு சுஷிரம், அந்த சுஷிரத்துக்கு மேலதான் அது வந்து ரோம கூபம் சொல்லுவாது. கூபம் அப்படின்னா ஒரு கிணறு, இல்லைன்னா ஒரு ஒரு குட்டை. அதில் தான் இந்த ரோமத்தை ஃபிட் பண்ணி உட்காந்துருக்கு இல்லவா. இந்த ஒவ்வொரு ரோமங்களும் ஒரு ஆன்டினா. பிரபஞ்சத்தில் இருக்கிறதான எல்லா விதமான சக்தியும் இந்த ஜீவாத்மாவோட தொடர்பு இருக்கக்கூடியதான அத்தனை நிகழ்வுகளும், எவ்ரி ஈவெண்ட், இது ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச ஜென்மாவிலிருந்து இன்ன வரைக்கும் இருக்கிறதான வாழ்வில் இது என்னத்தை எல்லாம் சம்பாதிச்சிருக்கோ, இன்டராக்ட் பண்ணியிருக்கோ, யாரோடலாம் தொடர்பு கொண்டு வந்திருக்கோ அத்தனையும் இந்த முடி வழியாக இழுத்து இந்த சரீரத்துக்குள்ள கொடுக்கும். அப்படிதான் நாம வந்து நம்மளுடைய பிஹேவியரல் சேஞ்ச் வருது, நம்மளுடைய ஹார்மோனல் சேஞ்ச் வருது, நம்மளுடைய ஜீன்ல டிப்ளிகேஷன் வருது, சேஞ்சஸ் வருது, நம்மளுடைய டிஎன்ஏல மாற்றங்கள் வருது, நம்மளுடைய எல்லாத்துலேயும் மாற்றங்கள் வரதுக்கு காரணம் நமக்கு இந்த பிரபஞ்சத்தோடு இருக்கக்கூடியதான தொடர்பு. அதை வந்து இழுத்து இழுத்து கொடுக்கறது யாரு அப்படின்னா இந்த ரோமம். இதுதான் நம்மளுடைய நல்வாழ்வுக்கும் நம்மளுடைய மரணத்துக்கும் காரணமாகிறது. அதனால இதுக்கு 8வது நாள் ஜோதிஷாஸ்திரத்துல 8வது ராசிங்கிறது தான் ஆயுர்பாவத்தை சொல்றது. 8ஆம் பாவம் ரொம்ப முக்கியமான ஒரு வீடு. மரணம், ஆயுசு, சனி பகவான் இதெல்லாம் வந்து 8வது பாவம். அப்ப இந்த 8வது நாள் அன்னைக்கு ரோமத்தை ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா எல்லா ஆன்டினாவும் ரெடி. இது பிரபஞ்சத்தோட ஐக்கியமாகி டிராவல் பண்றதுக்கு, எங்க போனோம் எப்படி போனோம் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு கூகுள் மேப் ஹேஸ் பீன் டவுன்லோடட் இன் அதர் வேர்ட்ஸ். நம்ம கமர்ஷியல் பாஷையில் பேசிக்கணுமானா அது உள்ள பண்ணி ஒத்தாச்சு, ரெடி ஆயிடுச்சு. இனி அதுக்கு ஊர்ஜம் தேவை. இந்த ஃபியூவல் ஃபில் பண்ணலாம். ஒரு மனுஷனோட உடம்பில் இருக்கிறதான ஃபியூவல், அதாவது புருஷனுக்கு வந்து சுக்லம், பெண்களுக்கு வந்து நாதம், இவனுக்கு வந்து பீஜம், அவளுக்கு வந்து அண்டம். இதுதான் ஒரு மனுஷனோட உடம்புல பெரிய சக்தி. மனுஷனோட உடம்புல இருக்கிறதான பெரிய சக்தி எது அப்படின்னா இந்த பீஜமும் நாதமும் தான். அந்த பீஜமும் நாதம் வந்துடுச்சுன்னா பூர்ணத்துவத்தை அடைய போறது. பூர்ணம் என்றால் கலை, நாதம் பிந்து கலை. அப்போ 9வது நாள் அன்னைக்கு சுக்லம் அதாவது ஸ்பெர்ம், நாதம் அதாவது எக்கு இது ஃபார்ம் ஆயிடும். இப்போ ஃபுல் ஃபங்க்ஷன்ல வந்தாயிடுச்சு இந்த சரீரம், இந்த பூத சரீரம். 10வது நாள் அன்னைக்கு இது பசிக்க ஆரம்பிக்கும், தாகம் அதிகமாகும். அதனுடைய சென்சிட்டிவிட்டி, அவேர்னஸ், கான்சியஸ்னஸ் எல்லாம் ரொம்ப ஜொலித ரூபத்தில் இருக்கும். ரொம்ப ஃபுல் ஃபங்க்ஷன்ல ஆயிடுச்சு. இப்போ நிறைய கொட்டிக்கணும், அதுக்கு சாப்பிடவெல்லாம் வேணுதுக்கு பூதமானத்தை இந்த கொட்டிக்கல். மனுஷன் உயிரோடு இருக்கிற ஆளுக்கு சாப்பாடு ஊட்டணும், போடணும் அப்படிலாம் சொல்லிக்கலாம். இது வந்து கொட்டிக்கல், அள்ளி 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 போடுறது, தொப்பு தொப்பு தொப்புன்னு போடுறது. அப்ப இந்த 10வது நாள் அன்னைக்கு எல்லாம் போட்டு முடிச்சுடுவா. இதோட இதனுடைய 10 போச்சு. 10 விதமான ஆசைகள், 10 விதமான பந்தங்கள், 10 விதமான இந்திரியங்கள், 10 விதமான
பிராணங்கள், இப்படி எல்லா விதமான 10 ஒட்டிகள் எல்லாம் இந்த கர்த்தாவோட வீட்டோட சேர்ந்ததான எல்லா பந்தங்களையும் அது விச்சேதனம் பண்ணி விடுறது, அபிஷியலி கட் பண்ணதான். இனிமே உனக்கும் எங்க வீட்டுக்கும், அதாவது நம்ம வீட்டுக்கு சம்பந்தம் கிடையாது. இனிமே நீ பிதர்லோக சஞ்சாரியாக இருக்க வேண்டியவர். இனிமே பூலோகத்துல இந்த வீட்டுல எல்லாம் உனக்கு வாசம். அதனால நாங்க போடுற இந்த கடைசி சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுட்டு பேசாம இடத்த காலி பண்ணுவோம். சந்தோஷமாக இனிமே எங்களை யாரையும் பத்தி கவலைப்பட வேண்டாம், நாங்க மேனேஜ் பண்ணிக்கிறோம். நவ் யூ மைண்ட் யுவர் பிசினஸ். நீ உன்னோட மார்க்கத்துல எந்த விதமான இடையூறும் இல்லாம பறந்து அடிச்சுட்டு போறதுக்கு வழியை பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்கறதான ஒரு மெசேஜ் தான் இந்த சாப்பாடு. எல்லாம் போட்டு திரும்பி வந்துடுவா, ஒன்றும் கவலைப்பட. அங்க நீ 2வது வேணுமா 3வது கேட்கலாம் கிடையாது, எல்லாம் அள்ளி கொட்டிட்டு திரும்பிடும். இது 10வது நாளுக்கு பிரபூத பலின்னு பேரு. பலிகள்ல ரொம்ப பெரிய பயப்படக்கூடிய கோரமாக இருக்கிறதான ஒரு பலி இது. இந்த பிரபூத பலி பெண்கள் மட்டும்தான் போடுவார்கள், வீட்டில் இருக்கக்கூடியதான பெண்கள். ஏன்னா பெண்களை மாதிரி உணவு ஊட்டத்துக்கு யாராலையும் முடியாது. அவங்களுடைய அந்த மனப்பான்மை, அவங்களுடைய அந்த பக்குவம் வேற யாருக்கும் வராது. அதனால பெண்கள்கிட்ட தான் இந்த கடைசி சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த பூத சரீரம் இந்த பூலோகத்தை விட்டு பிரயாணம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறது. அதுக்கு அடுத்தது 11-12 நாட்கள்ல அதுக்கு செய்யக்கூடியதான சில சட்டை வேஷ்டி எல்லாம் போட்டுக்கிற மாதிரி இனியும் மந்திரோக்தமாக சில விஷயங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்து அதை வழி அனுப்புவார். இது கொடுத்ததுக்கு அப்புறமா அதனுடைய ஃபுல் சரீரம் உருவாச்சு. அதுக்கு இனிமே இட் கேன் டிராவல் டு பித்ருலோகம். அதுக்கு என்ன எக்யூப் பண்ணி வச்சாச்சு, அந்த லெவல் ஆகும். இனிமேலோட யாத்திரை ஆரம்பமாகும். பூலோகத்திலிருந்து யமபுரிக்கு யாத்திரை. நம்ம நினைப்போம் எல்லாம் யமபுரிக்கு போனோம், யமபுரியில போனா தான் கேட் பாஸ் கிடைக்கும் எந்த உலகத்துக்கு போனங்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் வைகுண்டமா இல்லை கோலோகமா இல்லை சிவலோகமா இல்லை வேற ஒரு உலகமா போறதுக்கு. அப்படி இதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சொன்ன விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சன்னியாசி திருப்தியோட இறந்து போறவன், மகா புண்ணியவான் சன்னியாசி, இவாளுக்கெல்லாம் இந்த கேட் பாஸ் இங்கேயே கிடைச்சிடும். இப்போ சில ஊருக்கு போறதுக்கு புறப்படுற கண்ட்ரியிலேயே இமிகிரேஷன் கிளியரன்ஸ் வாங்கி விடலாம். அங்கே போய் லைன் ஆனது பேக் தோண்டி வெளியே போக வேண்டியதுதான். சில ஊர்களுக்கெல்லாம் போனால் அங்கே போய் கியூ இருந்து அங்கே தான் அவன் பார்த்து டெஸ்ட் பண்ணி கொஸ்டின்லாம் பண்ணதுக்கு தான் அடிப்பேன் இமிகிரேஷன் விசா இல்லையா. ஸோ இவாளில் சன்னியாசிகள் தேகத்தியாகம் பண்ண அவளை முன்னாடி விதேக முக்தி அடைந்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் லைன் கிளியர். சும்மா ஒட்டின்னு இருக்கு இந்த பிராணம் இந்த உடம்புல, அது வரைக்கும் ஏதோ இருந்துட்டு போகிறோம் அவ்வளோதான். அவளாம் நேற்றுக்கே அங்கே போயாச்சு, இங்கே உடம்பு சும்மா நடமாடின்னு இருக்கு அவ்வளோதான். அந்த லெவலில் இருக்கிறவா அவளுக்கெல்லாம் இந்த இமிகிரேஷன் கியூ கிடையாது. டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் இருக்கிற மாதிரி அவள் பாட்டுக்கு போனோம் வெளியே போயிட்டே இருக்கணும். இப்போ இந்த பூலோகத்திலேருந்து யமபுரிக்கு எத்தனை கிலோமீட்டர்? 20,76,054 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் பூலோகம் டு யமபுரி. யமபுரி சவுத் ஜோன்ல இருக்கு, தெற்கு பாகத்தில் இருக்கு. அப்போ ஒரு நாளைக்கு ஆவரேஜ் டிராவல் ஸ்பீட் ஆஃப் த டே, ஒரு நாளைக்கு இது எத்தனை கிலோமீட்டர் டிராவல் பண்ணும் அப்படின்னா 6035 கிலோமீட்டர் இந்த சேதனன் டிராவல் பண்ணுவார். அப்போ ஒரு நாளைக்கு 6035 கிலோமீட்டர் கவர் பண்ணணும். அப்புறமா தான் 336 நாள் தான் ஒரு வருஷம். பிதிருபட்சத்தில் ஒரு வருஷங்கிறது 336 நாள் இல்லை. டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஸ்கூல் தாட்ஸ்லாம் இருக்கு இல்லை. அதாவது ஒரு பட்சம் 324 சொல்றவா இருக்கா, ஒரு பேர் 341 அப்படி சொல்றவாலாம் இருக்கா. அது இல்லை இல்லை, சாஸ்திரம் நிறைய லூப் ஹோல்ஸும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருந்துட்டு தான் இருக்கு. இதுக்கு சந்திரமான வருஷங்கள் இதுக்கு பேர். அப்போ 28 நாள் இல்லை, சந்திரனுக்கு ஒரு மாதம் முடியறது. 28 நாள் டைம்ஸ் 12 மாதம், இப்போ 336 நாள். இந்த 336வது நாள் அன்னைக்கு இது யமபுரியில் லேண்ட் ஆயிடும் இந்த ஜீவாத்மா. ஸோ இதனுடைய இந்த பெருசுபலான இந்த உடம்பு போனதுக்கு அப்புறமா இந்த ஜீவாத்மாவுக்கு பூத சரீரத்தை உருவாக்கி கொடுத்து அதுக்கு பை டிஃபால்ட் நேம் சேத்தனன். அது சைதன்யத்தை நோக்கி போயின்னு இருக்கிறதா அதுக்கு சேதனன் பேர். அதுக்கு ஒரே ஒரு அவேர்னஸ் மட்டும்தான் உள்ளது. இங்கே எங்கேயும் ஒன்று பார்க்க தெரியாது. ஒரே ஒரு அவேர்னஸ், ஒரே ஒரு சேதனம் மட்டும். சேதனம் அப்படின்னா அவேர்னஸ்ன்னு அர்த்தம் உண்டு, போதம். நம்ம கூடின சீக்கிரம் நம்மளுடைய பிதிர்ஸ்தானத்தில் போய் சேரணும். என்னுடைய அப்பா அம்மா எல்லாம் உட்காந்துட்டு இருக்கா, என்னுடைய தாத்தா பாட்டி எல்லாம் உட்காந்துட்டு இருக்கா, அவளையெல்லாம் போய் பார்க்கணும். அவளுக்கெல்லாம் ஒரே குஷி, நம்ம குடும்பத்தில் இருக்க ஒருத்தர் வரான் இன்னைக்கு. எப்படி ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இவர் போய் ஜாயின் பண்ணாரு, ஆனால் அந்த 3வது சீட் டிக்கெட் உட்காந்துருக்காரு, அவர் எக்ஸிட். அவருக்கு வெகு குஷி. இவர் போய் சேர்ந்தா தான் அவருக்கு சொர்க்கத்துக்கு போக முடியும். இப்போ அவர் பொட்டி படிக்கலாம் வச்சு ரெடியாக உட்காந்துருப்பார் இது போய் சேர்றதுக்காக. அப்போ இந்த வசு போய் இங்கே ஜெயன் பண்ணுற நேரத்தில் மேலே ஃபர்ஸ்ட் இப்போ இருக்கிறதான சிஸ்டத்தில் இருக்கிறதான ஆதித்தன் எக்ஸிட். அவருக்கு அங்கேருந்து உன்னத கதி கிடைக்கிறது. அப்ப இப்ப இருந்ததான ருத்ரன் ஆதித்தன் ஆயிடுவார் அந்த கரண்ட் சிஸ்டத்துல. வசு, ருத்ரன், ஆதித்தன் 3 பேர். அப்ப புதுசா ஒரு வசு போற நேரத்துல இப்ப இருக்கிற வசு ருத்ரன் ஆகி, இப்ப இருக்கிற ருத்ரன் ஆதித்தன் ஆகி, ஆதித்தன் வெளியில போயிடுவார். அப்படி 3வது தலைமுறைக்கு அன்னைக்கு மோட்சம் கிடைக்கிறது. இது ஜெனரலா மோட்சம் கிடைக்கிறது சொல்லிப்பா.
அந்த மோட்சம் வந்து என்ன மோட்சம்? சொர்க்கத்துக்கு போக போறதா, இனி ஒரு பகவானுடைய உலகத்துக்கு போக போறதா, உபாசனா மூர்த்தியோட உலகத்துக்கு போக போறதா, இல்லை சூரியலோகத்துக்கு போக போறதா, இல்லை அடுத்த ஜென்மா எடுத்து மனித உலகத்துக்கு வரப்போறதா, இல்லை மனித உலகமான இந்த பைத்தியக்கார உலகத்துல வேற ஏதாவது யோனி பேதத்துல வந்து பிறக்க போறதா? மனுஷனாகவே வந்து பிறக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் என்னோட அபிப்பிராயத்துல பகவத் ஸ்மரணை இருந்து இந்த மாதிரி சுபகாரியங்கள்லாம் பண்ண அந்த ஆத்மாவுக்கு ஒரு நாளைக்கும் அதோகதி கிடைக்காது. அது வந்து நிச்சயமாக உன்னதகதியாக தான் கிடைக்கும். அதுக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதுக்கு நிறைய பிரமாணங்கள் இருக்கு. நான் வழியா சொல்ல போறது கருத்துதான். அப்போ முதல் நாளைக்கு இந்த ஜீவன் உடம்பை விட்டு வெளியே வந்ததும் உடனடியாகவே அதை வந்து யமபுரிக்கு போய் அங்கே சைன் பண்ணும். அந்த கிங்கரர்கள் கூட்டிட்டு போய் நாங்கள் சரியான ஆத்மாவை தான் தூக்கிட்டு வந்திருக்கோம் பாரு அப்படின்னு சொல்லி அங்கே ரெஜிஸ்டரில் சைன் பண்ணிடுவா, எஸ் கரெக்ட் தான் அப்படின்னு. அப்புறமா அதுக்கு அங்கே ஒரு பேட்ஜ் குத்திடுவார் இந்த இந்த பிரேதாத்மாவுக்கு. என்ன சொல்கிறான் அப்படின்னா, பிரகிருதி தான் ஆத்மா, அதுக்கு தான் பிரேதம்னு பேர். பயப்பட வந்து மாட்டான் அந்த வார்த்தையை சொன்னான். பிரா அப்படிங்கிறது பிரகிருதி, இத் அப்படிங்கிறது தத்துவம், மா அப்படிங்கிறது நான். ஒரே ஒரு சின்ன அவேர்னஸ் மட்டும் இருக்கக்கூடியதான பிரகிருதி தத்தமான ஒரு உடம்பு இருக்கு, அதெல்லாம் பிரேதம்னு பேரு. அதை சொந்தமா அசைய முடியாது, சொந்தமா கண்ணு முடிச்சு பார்க்காது, சொந்தமா எதுவும் கேட்டுக்க முடியாது. பஞ்ச பிரேதாசனாசீன பஞ்ச பிரம்மஸ்வரூபின் நமஹ லலிதா சஹஸ்ரநாமத்தில் அம்பாளுடைய அந்த அனுகிரகம் இல்லைன்னா பிரம்மாதிகள் கூட பிரேதர்கள் ஆகிடுவார் அப்படின்னு அந்த பாவனையில் எடுத்துக்கணும். அல்லாம இந்த சினிமாவில் டிராமாவில் காட்டுற மாதிரி அதெல்லாம் இல்லை, அது சும்மா இல்லை, ஊரே மாத்துறது. முதல்ல அங்கே போய் சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டு உடனடியாகவே அந்த ஜீவாத்மா கிட்ட சொல்லுவா, உனக்கு 10 நாள் டைம் தரும், நீ உன் ஊருக்கு திரும்பி போய் அவள் கொடுக்கறதெல்லாம் வாங்கிட்டு உன்னோட அக்கௌண்ட்டில் இப்போ பேலன்ஸ் இந்த மாதிரி இருக்குது, இவ்வளோ டெபிட் இருக்குது, இவ்வளோ கிரெடிட் இருக்குது. அதனால் நீ வந்து கர்த்தாவோடைய மைண்டில் போய் அவங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடு, அவங்ககிட்ட நல்ல வார்த்தைகளில் பேசு, எப்படியாவதும் உன்னுடைய பிதற்கர்மாவை பிரமாதமாக பண்ண சொல்லு. அந்த புண்ணியம் வந்தாச்சுன்னா உனக்கு ரெஸ்ட் அஷ்யூர்டு, உன்னை வந்து ஒரு நல்ல சத்கதியில் உன் நல்ல இடத்துல கொண்டு உட்காத்துறோம். ஒன்று பெரிய நிறைய வில்லாஸ் இருக்குது, உனக்கு பிடிச்ச நல்ல ஒரு வீட்டில் கொண்டு உட்காத்துறோம். ஒன்று உன்னோட அப்பா தாத்தா பாட்டி இவெல்லாம் இருக்கிறதான அதே ரோவில் உனக்கு கொண்டு உட்காத்துறோம். போயிட்டு வா, தைரியமாக போ, திருப்பி கொண்டு விட்டுருவா. இது வந்து இங்கே பார்க்கும் நம்ம சரீரம் எங்கே போச்சு. அது மனசோட தான் சரீரத்தை விட்டொழியும். அதாவது ஒரு மாடையும் மாட்டுக்குட்டியும் பிரிக்கிறதுக்கு பயங்கரமான பாடுபடணும், ரொம்ப கஷ்டப்படணும். அது அவ்வளோ சீக்கிரமாக பிடிக்க முடியாது. இங்கே பிடிக்கிறதுக்குள்ள அங்கே ஓடி போயிடும். அதை மாதிரி இந்த உடம்பை விட்டு வெளியே போகிறதுக்கு அதுக்கு மனசு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. இருந்தாலும் அவள் அந்த ஃபோர்ஸில் இந்த ராக்கெட்டோட ஸ்பீடு அது அடிச்சு எடுத்துகிட்டு போயிடுவா. போய் உடனே அங்கே கொண்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு 3.25 நாழிக்குள்ளே திருப்பி அனுப்பிடுவான். 3.25 நாழினா சொச்சம் ஹவர்ஸ், 2.5 நாழிகை 1 ஹவர். ஸோ 1.5 மணி நேரத்துக்குள்ளே திரும்பி வந்துடும். வந்து பார்க்கறதுக்குள்ளங்க எல்லாரும் அதுக்கெல்லாம் போட்டுட்டு எல்லாம் அழுதுன்னு உட்காந்து ரொம்ப கோரமான சுச்சுவேஷனாக இருக்கும். அது பார்க்க என்ன ஆயிடுது அப்படின்ட்டு, ஐயோ நான் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறாள் அல்லவா, நான் தினம் இந்த சரீரத்தை விட்டு வெளியே போகிறேனே, சோமஸ்கந்த பரமாத்மாவாக போய் உட்காடுறேனே, பார்வதி பரமேஸ்வரனுடைய நடுவில் போய் உட்காந்து டெய்லி பார்ப்பேனே ராத்திரி தூங்குற நேரத்தில் சுசுப்தாவஸ்தையில். ஆனால் அன்னைக்கெல்லாம் பேச தெரியாது, இவாளுடைய பாஷை எனக்கு தெரியாது, சிவசக்தி என்ன பேசிக்கிறா தெரியாது. ஒருத்தருக்கு மூஞ்சியை பார்த்துட்டு இருப்பேன். இந்த உடம்புக்கு ஏதாவது ஒரு எலி கடிக்க போகிறது, இல்லைன்னா யாராவது எழுப்ப போகிறா, இல்லை ஏதோ ஒரு ஆபத்து வரா, டக்குன்னு அங்கேருந்து குதிச்சு உடம்புக்குள்ளே பூந்து விடும். இது நான் நித்தியம் ப்ராக்டிஸ் பண்ணினேன். ஆனால் இன்றைக்கி ஏன் வர முடிய மாட்டேங்கிறேன் திரும்பி இதுக்குள்ளே அப்படின்னு மேலேருந்து பார்க்கும். ஓ இதுக்கு பேர் தானோ மரணம், இதுக்கு பேர் தான் பெர்மனண்ட் தூக்கம் போல் இருக்கு, இதுக்கு பேர் தான் நம்மளுடைய இந்த உடம்போடு இருக்கக்கூடியதான கடன் தீர்ந்தது, இனிமே எனக்கு இந்த உடம்பு உதவாது. இருந்தாலும் இது என்னோட உடம்பு அல்லவா, நான் இவ்வளோ சீராட்டி பாராட்டி பியூட்டி பார்லருக்கு போய் தலையில் டை அடிச்சுட்டு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி ஜிம்முக்கு எல்லாம் போய் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் சாப்பிட்டு எப்படியெல்லாம் வளர்த்தி வந்த உடம்பல்லவா இது, இப்படி படுத்துட்டு இருக்கே அப்படின்னு கவலைப்படும். பிரேத சரீரம் எங்கே படுத்துட்டு இருக்கோ அதனோடு மேலே 12 அடி 12 அங்குலம் சொல்கிறா, 12 அடி சொல்கிறா, எப்படி ஆகட்டும். இதுக்கு துவாதசாந்தம்னு பேர். உயிரோட வாழ காலத்தில் யோக தியானங்களில் துவாதசங்கிறத பற்றி படிக்கலாம். துவாதசாந்த பெருவழி சகசார பத்மத்துக்கு மேல் இருக்கிறதான ஒரு நிலை துவாதசாந்த பெருவழி. அது பெரிய இந்த காஸ்மிக் வேர்ல்டு, அதாவது பிரம்மாண்டம் பறந்து கிடக்கிற மாதிரி இருக்கிறதான ஒரு நிலை அது. அப்போ இங்கே வந்து 12 அடிக்கு மேலே அது வாட்டுக்கு சுற்றி பார்த்துட்டு உட்காந்துருக்கும். என்னெல்லாம் நடக்கிறது, யாரெல்லாம் வரா, யாரெல்லாம் வந்து பார்க்குறா, யாரெல்லாம் அழறா மாதிரி நடிக்கிறா, யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்லிக்கிறா என்னை பற்றி எல்லாம் கேட்கும். சில விஷயங்கள் எல்லாம் அதுக்கு சமாதானம் சொல்ல முயற்சி பண்ணும். ஆனால் பஞ்ச கர்மேந்திரியங்கள் அதனுடைய உடம்பில் இல்லாததுனால அதனுடைய இந்த ஆங்கிய பாஷை, மௌன பாஷை வந்து நம்மளுடைய இந்த காதுக்கு டிரான்ஸ்மிட் ஆகாது. அதனுடைய பாஷை நமக்கு புரியாது, நம்ம பாஷை அதுக்கும் புரியாது.
நம்ம உடம்பு சப்த தாதுக்களால் உருவாக்கிறது. அதனுடைய உடம்பு 17 தாதுக்களால் உருவாக்கிறது. சப்ததசம் தாதுக்களால் உருவாக்கப்பட்டது அந்த சூக்ஷ்ம சரீரமான அதனுடைய சரீரம். நம்மளுடைய சரீரம் 7 தாதுக்களால் உருவாக்கப்பட்டது. அப்போ ஃப்ரீக்வன்சி மிஸ்மேட்சிங் இருக்கு. நம்மளுடைய பாஷை அதுக்கு புரியாது, அதனுடைய பாஷை புரியாது. பட் தெரியும் எல்லாம் நடக்கிறது, என்ன நடக்கிறது தெரியும். அதுக்கு அந்த அவேர்னஸ் உண்டு. அந்த அவேர்னஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி தான் கொடுத்து அனுப்பிச்சிருக்கா. ஒன்று எல்லாம் கட் பண்ணிட்டல ஃபுல்லா. ஏன்னா 10 நாளைக்கு அப்புறமா தான் எல்லாம் கட் ஆஃப் ஆக போகிறது. அது வரைக்கும் இதுக்கு இந்த ஃப்ரீடம் உண்டு. அப்போ இது போய் திரும்பி வந்துடும். முதல் 3 நாள் அன்னைக்கு இறந்து போன நாள்ல இருந்து முதல் 3 நாள் அன்னைக்கு இது ஜலத்துல வாசம் பண்ணும், தண்ணியில. ஏன்னா சுட்ட எரிச்சதுனால அந்த சூடு தாங்கிக்க முடியாது அல்லவா, அதனால ஜலவாசம் 3 நாளைக்கு. 2வது 3 நாள் இருக்கே, அதாவது 4, 5, 6 அந்த நாட்கள்ல அக்னிக்கு பக்கத்துல வாசம் பண்ணும். அதுக்கடுத்த 3 நாள் ஆகாசத்துல சுத்தும். அதாவது முதல்ல இங்க வருணன் அப்படிங்கிறதான அக்னி ஜலம், அப்புறமா அக்னி என்கிறதான சூரியன், அப்புறமா வாயு அப்படிங்கிறதான ஆகாசம். ஸோ பஞ்சபூதங்களால் உருவாக்கியது இந்த பிரபஞ்சம், இந்த உடம்பு எல்லாம். அப்போ அதனுடைய சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஒர்க்கிங், சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஒர்க்கிங் இல்லை. இதுதான் வித்தியாசம். இப்போ நமக்கு எல்லாம் ஒர்க் பண்ணுறதுனால நம்ம உடம்பு வச்சுட்டு என்னெல்லாமோ சாதிச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அதுக்கு சில விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியும், சில விஷயங்கள் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பண்ண வேண்டியதான உறுப்பிகள், அங்கங்கள் எதுவும் அதுக்கு இல்லை. இனிமே தான் உருவாக்க போறார் கர்த்தா. இப்போ இதுதான் இருக்கிறதான ரகசியம். இந்த 10வது நாள் அன்னைக்கு சொந்த வீட்டில் அதுக்கு இருக்கிறதுக்குள்ளதான அதிகாரம் இது விதிச்சு கொடுத்துருக்குது. அதுக்கு இந்த ஜீவாத்மாவுக்கு இறந்து போனதான இந்த சேதனனுக்கு 10வது நாள் அன்னைக்கு அது சொந்தம் வீட்டில் வரும். அப்போ சொந்தம் வீட்டில் 10வது நாள் அன்னைக்கு பிரபூத பலி போட்டு, முன்ன காலத்துல இந்த ஞான பாபியங்க வேலை பண்ண மாட்டேன், எல்லாம் வீட்டில் நடக்கும். ஏன்னா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் விஷயம். இந்த பாஷான ஆவாகன பிரதிஷ்டை, அதுக்கு ஏதாவது மாற்றம் வந்துட்டுனா திருப்பியும் பழையபடி பண்ணணும் முதல் நாள்லேருந்து. அதனால் அது ஹைலி ரிஸ்கி கேம். அது முன்ன காலத்துக்கெல்லாம் ப்ரொவிஷன் உண்டு வீடுகளிலே, அங்கே தான் பண்ணுவாத. அப்போது 10வது நாள் அன்னைக்கு வீட்டில் வீட்டு சாப்பாடு அன்னைக்கு தான் நல்லா அள்ளி போட்டு எல்லாம் கொடுத்து அதை மேலே அனுப்பி வைக்கிறார். இப்படி தான் இந்த 10 நாட்களில் இதனுடைய விவகாரம் நடக்கிறது. இனிமே இந்த 12வது நாள் அன்னைக்கு அது சபண்டீகரணம் எல்லாம் பண்ணி பிதர்களுடைய அந்த ஜலத்தோடையும் பிதர்களுடைய அந்த அன்னத்தோடையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுறா, ஜாயின் பண்ணி விட்டுடுறா. இதுதான் உன்னுடைய பாதை, இதுதான் உன்னுடைய வீடு, இதுதான் உன்னுடைய பூர்வீகர்கள், இதுதான் உன்னுடைய பிதர்லோகம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கா. அப்போ அதுக்கு இந்த 336 நாளில் டிராவல் பண்ணி ரெமபுரியை ரீச் பண்ணணும். அப்போ முதல் நாள் அன்னைக்கு பூலோகம், அங்கே இருந்து 28வது நாள் அன்னைக்கு இந்த மாசிகம் வந்துடும். ஸோ அந்த 28வது நாள் அன்னைக்கு யமியம் அப்படிங்கிறதான ஊரை போய் ரீச் பண்ணும். இங்கே 2 நாளைக்கு அதுக்கு தாமசம் உண்டு, 2 நாள் ஸ்டே. அந்த 2 நாள் ஸ்டேயில் பத்ரா அப்படிங்கிறதான ஒரு நதியை கிராஸ் பண்ணணும், தரணம் பண்ணணும். அதில் வடவால விருட்சம் அப்படிங்கிறதான விருட்சத்தில் 30வது நாள் அன்னைக்கு வரைக்கும் ஸ்டே பண்ணும். இதுக்கெல்லாம் மரத்தில் தான் தொத்தின்னு இருக்கிறது வழக்கப்பாகும் ஜீவாத்மாக்களுக்கு. இன்னும் கீழே வாழ்க்கை வரத்துக்கு முடியாது, இறங்கிறதுக்கு அலோடும் இல்லை. அடுத்து 3வது ஸ்டேஜ் 60வது நாள். இதுக்கு 3வது மாசிகம்னு பேரு. சௌரி அப்படிங்கிறதான ஊர்ல தங்கும். இந்த சௌரி லோகம் பயங்கரமான சில்னஸ் இருக்கிற இடம், பயங்கர குளிர் இருக்கிறதான இடம் இது. அதனால தானங்கள்ல நீ பார்த்தேன்னா கொடை, வடி, டார்ச் லைட்டு எல்லாம் கொடுப்பா. அதெல்லாம் அந்த இடங்கள்ல உபயோகமாகும். இந்த இடத்துக்கு அந்த புண்ணியம் எல்லாம் ஹெல்ப் பண்ணும் அந்த ஜீவாத்மாவுக்கு. பயம், அதுக்கு பயம் ஜாஸ்தி. இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் உடம்பு இருக்கிற வரைக்கும் தான். ஒரு தடவை உடம்பு போய் ஜீவாத்மா சேதனங்கிறதான பேர்ல இதோட மேல போற நேரத்துல பயம்னா அப்படி ஒரு பயம் தான் கொள்ளியது. எல்லா இடத்துலயும் பயம். நம்மளை என்ன பண்ணுவோம், நம்ம எங்க போவோமோ, எப்படி இருக்கோம். இவ்வளோ பெருசா வெட்ட வழியாக இருக்கு பாருங்க இந்த ஆகாயம். அதுல இப்போ ஒரு நம்ம ராக்கெட்ல போய் பகிராகாசத்துல போய் நம்மள அங்கேருந்து கீழே தள்ளி போட்டா நம்ம எங்க போய் என்ன அட்ரஸ் நமக்கு இருக்கு, அது பாடு சுத்தின்னு இருக்க வேண்டியது, அங்கே ஃப்ளோட் பண்ண வேண்டியது. அது மாதிரி நாங்கள் எங்க போறோம் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மந்திரத்துல எல்லாம் இருக்குது, கேட்கறது உட்காந்து. நீ இந்த மாதிரி எல்லாம் போவாய், ஒரு வருஷத்துல இந்நேரம் ரீச் பண்ணுவாய், இந்த மாசங்கள் இந்நேரத்துல டிராவல் பண்ணுவாய். நீ அங்க போய் தங்குற நேரத்துல நாங்கள் இங்கேருந்து உனக்கு ஃபுட் அனுப்பி வைப்போம், உனக்கு பார்சல்ல வரும், அதை நீ சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பு ஃபர்தர் ஒரு பிரயாணத்தை அப்படின்னு. அப்படி 4வது ஸ்டேஜ் 138வது நாள் கிரௌரபுரம் அப்படிங்கிறதான ஊரை போய் சேருது. 5வது மாசிகம் இது. கிரௌரபுரத்தில் அங்கேருந்து கிளம்பி அது 5வது ஸ்டேஜ். 166வது நாள் கிரௌஞ்சபுரம் அப்படிங்கிறதான ஊரை போய் சேருகிறது. இன்னைக்கு 6வது மாசிகமாச்சு. 5லிருந்து இந்த 6வது ஸ்டேஜ் இருக்கு பாருங்க, இதுதான் காம்ப்ளிகேட்டட், ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை.
இதுக்கு வைதரணி நதி அப்படிங்கிறதா ஒரு நதியை கிராஸ் பண்ணணும். வைதரணி நதியில் யார் அதை கிராஸ் பண்ண ட்ராவல் பண்ண ட்ரை பண்ணாலும் இழுத்துக்கிற போடும். ஹனுமான் வந்து தட்சிணேஸ்வரத்திலிருந்து கிளம்பி அதாவது இந்த ஸ்ரீலங்காவுக்கு போகிறார். மேலே போகிற நேரத்தில் சிம்ஹிகா அப்படிங்கிறதான ஒரு ஒரு நாகசக்தி அந்த நிழலை பார்த்து இழுக்கிற சுபாவம் அவளுக்கு உண்டு. மேலே யாராவது பார்த்து நிழல் பார்த்துட்டா பிறகு அப்படியே இழுத்துருவாள். அதை வந்து ரொம்ப டாக்டிக்ஃபுல்லாக நம்ம ஹனுமான் வின் பண்ணுறார். அதை மாதிரி இந்த வைதரி நதியில் மேல் வழியாக யார் பண்ணாலும் இழுத்துருவா, கீழ் வழியாக போகிறது நினச்சி பார்க்க கூட முடியாது, அவ்வளோ கஷ்டமான நதி. இந்த இடத்துல தர்மங்கிறதான இந்த தர்ம தேவதை ஒன்று மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும். இங்கே வந்து பசுதானம் எல்லாம் பண்ணுறாளே, பசுதானம், ரிஷபோ சர்ஜனம், காலக்குட்டி தானம் எல்லாம் பண்ணுறாளே, அந்த புண்ணியம் அதுக்கு மட்டும் இந்த கிராஸ் பண்ணுறதுக்குள்ளான சக்தி உண்டு. ராமாயணத்தில் ஒரு கதை இருக்குது. ஒரு ராவணன் வந்து ஒரு வலயம் போடுறார், ஒரு கவச்சம் போட்டு அதுக்குள்ளே உட்காந்து ஒரு யாகம் பண்ணுறார். அந்த யாகம் பண்ணி அவனுக்கு வரம் கிடைச்சு கொடுத்து அப்படின்னா ராமராலியும் ஒன்றும் பண்ண முடியாது ராவணன். அது இருக்கிறதான் ஒரே ஒரு கண்டிஷன் தானா, ஒரு பிரம்மச்சாரியான ஒரு பிராமணனுக்கு மட்டும்தான் அந்த கவச்சத்தை பிரேக் பண்ணி உள்ளே போக முடியும், வேற யாராலையும் உள்ளே போக முடியாது. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறப்ப யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. லக்ஷ்மணன் வந்து சத்திரியன், ஜாம்பவான் பிராமணன் கிடையாது. அங்கே இருக்கிறவா எல்லாரும் வந்துட்டு ஒவ்வொரு டைப்பு, யாரும் பிராமணன் இல்லை. கடைசியில் ஹனுமான் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்றார். எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், ஹனுமான் பிராமணனா, நீ எப்படி போடுறான்னு, இதுக்கு இது எங்கே போய் மாட்டிக்கு போகாமல் இருக்கணும் பகவானே அப்படி எல்லாரும் வருத்தப்படுறா. இப்போ லக்ஷ்மணன் கேட்குறான் ஜாம்பவான்கிட்ட, ஹனுமானுக்கு எப்படி போக முடியும், நீ வெயிட் பண்ணி பாரு அப்படி. ஹனுமான் போய் பிரேக் பண்ணிட்டு அவனுடைய அந்த ஹோமத்தை வந்து முடக்கிறார். அதுலேயே நிச்சயமாச்சு ராவணன் கண்டிப்பாக அழிஞ்சு போவார். அப்போ கேட்குறாரு யாரு இந்த ஹனுமான் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிராமணன்ல அதி உத்தமமான பிரதம பிராமணன் சிவன், அவருடைய அம்சாவதாரம் ஹனுமான். 2 இவருடைய தாத்தா பிருகஸ்பதி, அங்கிரஸ் கோத்திரம் நினைக்கிறேன், அவ எல்லாரும் பிராமணாள். கேசரியும் பிராமணன். அவருடைய புத்திரனான இந்த ஹனுமான் பிராமணன், பிறப்பினாலையும் பிராமணன், வளர்ப்பினாலையும் பிராமணன், வாழ்வினாலையும் பிராமணன். அதனால ஹனுமானால் பண்ண முடிஞ்சது. ப்ளஸ் அவர் வந்து பிரம்மச்சாரி அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கலாம். அதே மாதிரி இங்கே இந்த ரிஷபத்தினாலையும் ரிஷபோட்டத்தினால வந்த புண்ணியமும் பசுதானத்தினால வந்ததான புண்ணியமும் மட்டும்தான் இந்த வைதரணி நதியை வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு அனுவாதம் கொடுக்கும். அதனால இது வைதரணி நதியோட கதை அப்படி இருக்கு. அது பெரிய கதை ஆக்சுவலி சொல்ல போனால் அங்கே இருக்கட்டும். 7வது ஸ்டேஜ் விசித்திரம் அப்படிங்கிறதான ஊர் ரீச் ஆகிறது. அதுக்கப்புறமா 8வது அது வந்து பக்வபதன் அப்படிங்கிறதான இடம். பக்வபதனில் வந்துட்டு அது வந்து பிரேதங்களுடைய ஊர், எக்கச்சக்கமான கோஸ்ட்டு. இங்கே வந்து நிறைய இந்த ஹார்ஸ் ட்ரேடிங் எல்லாம் சொல்லுவாளே பாலிடிக்ஸில், அதே மாதிரி பிடிச்செடுக்கும். எங்கேயும் போகாதே, அங்கெல்லாம் ஒன்று ஏமாற்றிவிடுவா, நம்ம கூட வா, நம்ம உலகத்தை ரொம்ப சுபிஷமாக இருக்கும், தலைகீழாக நடக்கலாம், எல்லாருக்கும் கால் கிடையாது, எல்லாம் காலு மேலே தலைகீழ தானே இந்த பிசாஜுகளுக்கு எல்லாம், இந்த கோஸ்ட்டுகளுக்கெல்லாம். இப்போ இந்த வேர்ல்ட் ஆஃப் காஸ்ட்னு பேர் இருக்கு. அப்போ இந்த பக்குவ பதத்தில் வந்துட்டு நீங்கள் நான் உனக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டிலாம் பண்ணி கொடுக்குறோம், நீ வா இங்கே வாங்க அப்படின்ட்டு வற்புறுத்தும், அதை இன்டியூஸ் எல்லாம் பண்ண ட்ரை பண்ணும். இதுக்கு மந்திர சக்தி, தந்திர சக்தி, எந்த சக்தியில் இங்கே பிரயோகம் பண்ணியிருக்காள் இந்த கர்த்தா. பிடிச்ச பிடிவாசில் உட்காந்துருப்பாரு இங்கே, மந்திரந்திராதிகள் கிருஷ்ணாக்கிரணம் எல்லாம் பண்ணி. அப்போ வரமாட்டேன் எங்கள் அம்மா திட்டுவா, எங்கள் அப்பா திட்டுவா, நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், அது வாடு ஒரே அடியா பயந்து வச்சுன்னு முன்னுக்கு போக ட்ரை பண்ணும். அப்படி 9வது ஸ்டேஜ் அப்படிங்கிறதான வருவான துக்தம் அப்படிங்கிறதான ஊரை ரீச் பண்ணும் 9வது மாசிகம். இப்போ மெயினான கெயிட் எல்லாம் கிராஸ் பண்ணியாச்சு, டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடியது. 10வது வந்து தாதாக்ராந்தம் அப்படிங்கிறதான ஊர் ரீச் பண்ணுறது 10வது மாசிகம். இங்கே வந்து ரிஷபோர் சர்ஜனம் ரியலாகவே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இங்கே தர்மம் அதிகமாக இருந்தால் அவளுக்கு தான் கெயிட் பாஸ் ஈஸியாக கிடைக்கும். யாரை பார்க்குறதுக்கு, நம்ம ஹெட் கிளார்க் இருக்காரு சித்திரகுப்தர், இவரை பார்க்குறதுக்கு. அப்படி 12வது சீதாபிராம் அப்படிங்கிறதான ஊரை ரீச் பண்ணும். இதான் 12வது மாசிகம். இந்த இடத்துல வந்து பனி அதிகமாக கொட்டுற இடம் இது. அது தனித்து நல்லா குளிரோட போய் நிற்கும் அங்கே கியூவில். இதான் கெயிட் வந்தாச்சு, யமபுரியினுடைய கெயிட் வந்துடுது, துவாரத்தில் வந்து நிற்கிறது. இங்கே துவாரபாலகா இவங்க பேட்ஜ் பண்ணி அனுப்பிச்சிருக்காளே, அந்த ஃபஸ்ட்டு போய் நாளைக்கு ஒரு பேட்ஜ் குத்தி இருப்பார். இந்த ஜீவாத்மா 14வது நாளைக்கு இப்போ இது 336வது நாளன்னைக்கு திரும்பி வருங்க, வந்தால் உள்ள அனுப்பி விடு அப்படின்னு. அப்போ இதை வந்து காட்டும். அதுக்குள்ளே எல்லா சாப்பாடு எல்லாம் எம்டி ஆகிடும், பசி தாகம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இந்த 12வது மாசத்தோட எல்லாம் சிராதாதிகள்லாம் பண்ணி ஆப்திகத்தை வருஷாப்திகத்தை பண்ணி கொடுப்பா. அந்த எல்லா புண்ணியத்தையும் கன்சிடர் பண்ணும். 84 தானம் சொல்லியிருக்கு. ஏன்னா ஒரு மனுஷன் பண்ணுற பாவத்துக்கு கையும் கணக்கு கிடையாது, ஆனால் தானத்துக்கு கையும் கணக்கு உண்டு. ஸோ இந்த பல பாவங்களை வந்து பலவிதமான தானங்கள் போக்கும்.
அப்படி இந்த ஆத்மாவை சுத்தமான ஒரு பித்ரு ஆத்மாவாக்கி மாத்து 336வது நாளுக்குள்ள. அதுல வந்து இந்த 12 பேர் இருக்கா, ஸ்ரவணாஸ்னு பேர் அவளுக்கு 12 ஸ்ரவணாஸ். இந்த சித்திரகுப்தனுக்கு வந்து அசிஸ்டண்டாக ஸ்பை ஒர்க் பண்றவா, எங்கெங்க என்ன நடக்கிறதுன்னு. நான் அடிக்கடி இந்த கதையில சொல்லி வேண்டிய உபன்யாசத்தை 13 பேர் நம்மளை வாட்ச் பண்றா, நம்ம உலகத்தில் நான் பண்றதான எல்லா கர்மாவும் எப்படின்னு. இந்த 12 பேர் அது பிளஸ் நம்மளுடைய ஓன் ஜீவாத்மா, நம்மளுடைய மனசு, அப்படி 13 பேர். இந்த 12 பேர் வந்து அது நம்ம வீட்டில் சொல்லிடுவா சித்திரகுப்தன் கிட்ட, ஐயா இந்த மாதிரி நம்ம பேட்ஜ் போட்ட அனுப்பிச்சு ஆள் வந்தாச்சு, இனிமே அவர் வந்து யமதர்மராஜாவுடைய கோர்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணணும். உடனடியாகவே நம்ம சித்திரகுப்தர் வந்து ஆளை பார்த்து எஸ் ரீகன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பிரேத சரீரத்தை அப்படியே சுருக்கிடுவார். சுருக்கி நம்மளுடைய தம்பு இம்ப்ரெஷன் இருக்கு, நம்மளுடைய வலது கை கட்ட விரல், இந்த லெவலில் ஆக்கிடுவார். அதை அதோடைய ஒரு பார்வை போயிடும், சின்னதாயிடும். இந்த சித்திரகுப்தன் சின்னதாக தான் இருப்பார். சித்திரன் குப்தன் 2 தத்துவம் இதில். சித்திரம் அப்படின்னா ஓப்பன் இமேஜ், குப்தன் அப்படின்னா சீக்ரெட் ஹிடன். அப்போ ஒரு பக்கம் ஓப்பன், இன்னொரு பக்கம் க்ளோஸ்டு. ஒரு பக்கம் பிரகாசம், ஒரு பக்கம் இருட்டு. ஒரு பக்கம் தர்மம், இன்னொரு பக்கம் அதர்மம். ஒரு பக்கம் சத்தியம், இன்னொரு பக்கம் பொய். சித்திரகுப்தன் அப்படின்னா நல்லதையும் கவனிப்பாராம், கெடுதலையும் கவனிப்பாராம். அதபாதகானாம் உபபாதகானாம், மேல பண்ணிடுதான பாவம், கீழே பண்ணிடுதான பாவம், மத்திய பாதகானாவும் உண்டு, நடுவில் பண்ணிடுதான பாவம். அப்படி மறைமுகமாக பண்ணின பாவமும் வெளிப்படையாக பண்ணின பாவம், அதே மாதிரி மறைமுகமாக பண்ணினதான புண்ணியமும் வெளிப்படையாக பண்ணின புண்ணியமும் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்றதுக்குள்ளதான ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி கேப்பபிலிட்டி நம்ம சித்திரகுப்தன் சாருக்கு உண்டு. அவர்கிட்ட அந்த ஒரு புஸ்தகம் இருக்கு, அக்ரசிந்தினி. அந்த புஸ்தகத்துல வரவு செலவு ஒண்ணி வச்சிருப்பார். ஓகேப்பா, உன்னோட பிதற்கர்மாவில் ரொம்ப பிரமாதமா பண்ணி முடிச்சிருக்கா, கர்த்தாவுக்கு நல்ல நிஷ்டை இருக்கிறவர், நிறைய தானாதிகள்லாம் கொடுத்துருக்கா, எல்லாரும் சந்தோஷமா வாழ்த்தி இருக்கா. ஓ, உன்னோட அக்கௌண்ட்ல இப்போ சர்ப்ளஸ் காட்டுறது, உன்னோட பாவம் எல்லாம் போய் உனக்கு புண்ணியம் அதிகமாக இருக்கு. புண்ணியம் அதிகமானா சொர்க்கத்துக்கு போனோம், பாபம் அதிகமானா நரகத்துக்கு போனோம். பாபம் புண்ணியம் சமமாக இருந்தா பூலோகத்துக்கு வரணும். அதுல நல்ல கர்மாவெல்லாம் உயிரோடு இருக்கிற காலத்தை பண்ணியிருந்தால்தான் பிதர்லோகத்துக்கு போனோம். பெரிய உபாசனைகள் எல்லாம் பண்ணி பீஜாட்ச மந்திரங்கள்லாம் மந்திரோபதேசம் வாங்கிட்டு நல்ல உபாசனை யோக தியானாதிகள்லாம் பண்ணுவாளானா ஹையஸ்ட் லெவலில் கொண்டு போனவாள் எல்லாம். கோலோகம், சிவலோகம், மணிதீபம் போன்றதான. மணிதீபம் தான் கடைசி. மணிதீபத்துக்கு அடுத்ததாக கோலோகம், அதுக்கு அடுத்தது வந்து வைகுண்டம், அதுக்கு அடுத்தது சிவலோகம், அது ருத்ரலோகம்னு பேரு. அந்த சிவன் சக்தி எப்பவுமே மணிதீபத்தில் இருப்பா. இது வந்து ருத்ரனுடைய உலகம். அதுக்கப்புறமா வந்து இந்திரலோகம், சொர்க்கம். அதுக்கு கீழே படிப்படியா அஷ்டதிக்பாலர்களுடைய லோகங்கள்லாம் இருக்கு. கடைசியில வந்துட்டு இந்த பூலோகம், அதுக்கு கீழே வந்து அதலம், விதலம், சுதலம், ரசதாதலம், மகாதலம், தலாதலம், பாதாளம் அப்படின்னு கீழே போயிட்டு. இனி ஒரு வெர்ஷன் பூலோகத்துக்கு மேல பூவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனவலோகம், தபோலோகம், சத்தியலோகம், இப்படி ஒரு ரூட் போயிட்டு இருக்கு. இந்த ஒரு ஜங்ஷன்ங்கிறதான ரயில்வே ஸ்டேஷன்ல பார்க்கலாம், 2 பிரியும், 2 ஊருக்கு போறதுக்கு லைன். அது மாதிரி ஒன்று இந்த ரூட்டு, ஒன்று யமபுரியோட ரூட். இல்லை எக்ஸம்ஷன் கேட்டகரியில் அந்த ரூட்டை பார்த்து போயிடும். இந்த பைபாஸ் ரோடு சொல்லுவா இல்லையா, சிட்டிக்குள்ள வந்து உழைஞ்சிக்காம பைபாஸ் ரோடு வழியாக போகிறதான வெஹிக்கிள் சிட்டிக்குள்ளே வந்து சிக்னல்ஸ் எல்லாம் டிராஃபிக் எல்லாம் தாண்டி போகிற ரூட் இருக்கு. அந்த மாதிரி இந்த டிராஃபிக் ரூட் தான் யமபுரி. அந்த பைபாஸ் ரோடு தான் இந்த டைரக்ட் லோகங்களுக்கு போகிறதானது. அது அந்த பூரலோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம் அப்படிங்கிறதானவங்க. அப்படி இந்த சேதனை வந்து கட்ட விரல் அளவுக்கு இருக்கிறவர் இவர்கிட்ட யமதர்மராஜாவுக்கு முன்னாடி நிறுத்துவா. அந்த நிறுத்துறதுக்கு முன்னாடி வன்னி மரத்தில் அதுக்கு ஸ்டே. நான் எல்லா மரத்துல தான் ஸ்டே, வன்னி மரத்தில் அது ஸ்டே பண்ணும். அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு கர்ம சரீரத்தை கொடுப்பா. இப்போ சேதனுக்கு வந்து பூத சரீரத்தை எல்லாம் அங்கே கட்டி விட்டுருவா. அதோட திருந்து இந்த யமபுரி உள்ள என்ட்ரானதே பூத சரீரம் போயிடும், கர்ம சரீரம் வந்துடும். இந்த நல்ல சத்கர்மா பண்ணவனுக்கு வந்து சத் விஷயங்களை என்ஜாய் பண்ணுறதுக்குள்ளதான கர்ம சரீரம், துஷ்கர்மா பண்ணவனுக்கு துஷ்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கக்கூடியதான சரீரம். இந்த சரீரத்தை பேஸ் பண்ணி தான் அடுத்த ஜென்மா அமைய போகிறது. அந்த ஜென்மாவில் எந்த மாதிரி சரீரம் கிடைக்க போகிறது? விலங்குகளுடைய சரீரமா, 2 அறிவு இருக்கிறதா, 3 அறிவு இருக்கிறதா, 4 அறிவு இருக்கிறதா, 5 அறிவு இருக்கிறதா, 6 அறிவு இருக்கிறதா அப்படிங்கிறதா தீர்மானமாகிறது. அப்படி இட் வில் பி கிராண்டட். அப்புறமா வந்து யமதர்மராஜா கிட்ட கொண்டு போய் நிறுத்துவா. அங்கே யமதர்மராஜா ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார். பேசவும் மாட்டார் தேவையில்லாமல். அவர் பார்க்கறதுக்கே இது பயந்து வரைச்சு நிற்கும். ஆனால் நிறைய புண்ணியம் பண்ணவா, சத்கர்மா பண்ணவா, அவளையெல்லாம் பார்க்குற நேரத்தில் யமதர்மராஜா சிரிச்சுட்டு சண்முகத்தோடு இருப்பாராம். பாவம் பண்ணது நரகம், இட்ஸ் கன்ஃபர்ம்டு கேஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கோர ஸ்வரூபத்தில் பயங்கர தாபத்தோடு இருக்கக்கூடியதாக ரூக்ஷமான பற்களை காட்டி பயப்படுத்துகிற மாதிரி பார்ப்பாராம். இப்படி அந்த ஜட்ஜ்மெண்ட் நடக்கிறது. இது பிதர்லோகத்துக்கு போகணுமா, நரகத்துக்கு போகணுமா? பிதர்லோகத்திலிருந்து சொர்க்கலோகத்துக்கு போகலாம். ஸோ டைரக்ட் ப்ரமோஷனும் இருக்கு, வயா மீடியா ப்ரமோஷனும் இருக்கு. இப்படிதான் இந்த ஜீவாத்மா வந்து பல பேர்களில்
பல ஊர்களில் தங்கி மேலே இருக்கிறதான எல்லாம் செலிஸ்டியல் வேர்ல்டுன்னு அர்த்தம். இந்த உலகத்துல எல்லாம் வந்துட்டு பிசிக்கல் வேர்ல்டு கிடையாது. பிசிக்கல் பாடி ஸ்தூல சரீரம் இருக்கிறதுக்கு தானே பிசிக்கல் வேர்ல்டு வேணும். இதெல்லாம் சூக்ஷ்ம சரீரம், இதெல்லாம் ஆகாயத்திலே ஒரு லேயர். இந்த ஏர் பாக்கெட்ல சொல்லுவாது, இந்த ஏர் டிராஃபிக் படிச்சவங்களுக்கு தெரியும். இப்போ சிம்பிள் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, ஒரு ஜீவாத்மா சில விஷயங்கள் எல்லாம் பண்ணினா ஒரு நாளைக்கு நரகத்துக்கு போகாது. இது எவிடன்ஸோட, அதாவது எதெல்லாம் நமக்கு எவிடன்ஸ், தெய்வம் தான் நமக்கு பெரிய பிரமாணம். அப்ப தெய்வ வச்சனமாக ஈஸ்வர உபாச்சா, ஈஸ்வரி உபாச்சா அப்படிங்கிறதான அதுல ஈஸ்வரன மாதிரி இருக்கக்கூடிய மகாத்மாக்களுடைய உபதேசம் எல்லாம் பார்க்குற நேரத்தில் நமக்கு சில உறுதி வச்சனங்கள் கிடைக்கிறது, இருக்கிறதான ப்ராமிசஸ். இப்படி எல்லாம் இருந்தானா உன்னுடைய ஜீவாத்மா ஒரு நாளைக்கும் நரகத்துக்கு போகாது, ரெஸ்ட் அஷ்யூர்ட் அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா, முன்னாடி சொன்ன மாதிரி ஓமித்யேகாட்சரம் பிரம்ம வியாகரன்மா அனுஸ்மரன் நெப்ரயாதி தயம் தேகம் சயாதி பரமாங்கதி. இது விஷ்ணு சகஸ்ரநாமம். லலிதா சகஸ்ரநாமத்தில் சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதாயே நமஹா. அதே மாதிரி எஸ் மரண மாத்திரேனா ஜென்ம சம்சார பந்தனாது. இது விஷ்ணு சகஸ்ரநாமம். இப்படி பிரமாணங்கள் நிறைய இருக்கு. ஒரு ஜீவாத்மா சில விஷயங்கள் எல்லாம் வாழ்நாட்கள்லேயே பண்ணிவிடுத்துனா அதுக்கு நரகத்தை பற்றியோ பிதலோகத்தை பற்றியோ மற்ற கஷ்டப்படக்கூடிய நரகங்களை பற்றியோ ஒன்றுமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது என்ன அப்படின்னா, ஓம் அப்படிங்கிறதான பிரணவ மந்திரத்தை குரு மத்தியத்தில் தியானம் பண்ணி பார்க்கறதுக்குள்ளதான பிரக்ஞை, அது இறைவன் தான் பிரச்சோதனம் பண்ணணும், அனுகிரகம் பண்ணணும். அந்த குரு மத்தியத்தில் யார் ஒருவர் பிரணவ மந்திரத்தை பார்த்துண்டு கேட்டுண்டு ஜபம் பண்ணிண்டு உயிரை தியாகம் செய்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம். அவளுக்கு நரகங்கிறதான வார்த்தை அவள் காலில் விழாது. நம்பர் 1. நம்பர் 2, சிவசக்தியை குருமத்தியத்தில் தியானம் பண்ணக்கூடியவர்கள் அல்லது அவர்களுடைய நாமத்தை ஒரு நாளைக்கு இந்த வாழ்க்கையில மொத்தமாவே 80 வயசு வரைக்கும் வாழ்ந்திருந்தாரானா இந்த 80 வயசுக்குள்ள ஒரு தடவையாவதும் சிவசக்தி, லட்சுமி நாராயணன், சரஸ்வதி பிரம்மா பகவானுடைய நாமத்தை ஒரு தடவையாவது மனசு தெரிஞ்சு சொல்லி இருந்தார்களானா அவங்களுக்கும் நரகம் கிடையாது. ஒருவர் வாழ்நாளில் இறைவனை உணர்ந்தவர், ஈஸ்வர சாட்சா்காரம் அதாவது பிரம்ம சாட்சா்காரம் அப்படிங்கிறதான பகவானை ரியலைஸ் பண்ணினவனுக்கு அது இல்லைன்னா ஞாதிகள் கொடுக்கக்கூடியதான தானங்கள், ஸ்ரேயஸ்கரமான பிண்ட பலிதானங்கள் இதெல்லாம் பண்ணினா இந்த ஜீவாத்மா ஒரு நாளைக்கும் நரகத்துக்கு போகாது. 4வது, அந்தேஷ்டி பண்றதை வேத விதிப்படி, வேதோக்தம், மந்திரோக்தம், ஆச்சாரியோக்தம், என்ன முறைப்படி, என்ன சூத்திரத்தில், என்ன வேதத்தில் எப்படி நம்ம அதை கையாள வேண்டுமோ அதே மாதிரி நம்ம பண்ணியிருந்தோமானா ஆஸ் பர் த ஸ்பிரிச்சுவல் ஹோலி புக்ஸ், அதாவது இந்த கிரந்தத்தில் எப்படி சொல்லியிருக்க வழிமுறைகள் அது மாதிரி பண்ணியிருந்தா நமக்கு இந்த ஜீவாத்மா ஒரு நாளைக்கும் நரகத்துக்கு போவார். 5வது ரூல், ஒரு மனிதன் உயிரோடு வாழ்ற காலத்தை நிறைய புண்ணியம் சம்பாதிச்சிருந்தானா, பை டூயிங் தான தர்மம், சத்கர்மா இதெல்லாம் வழியாக நிறைய புண்ணியம் சம்பாதிச்சிருந்தாரானா அந்த புண்ணிய சம்பாதித்தனுடைய காரணத்தினால அந்த ஜீவாத்மா ஒரு நாளைக்கும் நரகத்துக்கு போகாது. சொர்க்கத்துக்கு போனாலும் திரும்பி வந்தாகணும், அது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த ரூலு, எவனொருவன் வாழ்நாளில் தாய் தந்தைகளை தெய்வமாக மதித்து அவங்களுடைய கஷ்டங்களில் கை கொடுத்து அவங்கள இரு கண்களை போல பார்த்து சுசூஷ பண்ணி வந்திருந்தானோ அவனுக்கு ஒரு நாளைக்கும் நரக வேதனை கிடையாது, நிச்சயமாக சொர்க்கவாசம். ஏன்னா தாய் தந்தைக்கு பணிவிடை செய்தால் அதை விட பெரிய ஒரு பூஜையும் இல்லை, யாகവും இல்லை, யக்னவும் இல்லை, யோகവും இல்லை, ஒன்றுமே இல்லை, அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. ஆனால் நல்ல அவள் சொத்தை பிடுங்கிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடலாம் பண்ணாமல் தாய் தந்தை எனக்கு சிவசக்திங்கிறதான எண்ணத்தோட யாரெல்லாம் உபச்சாராதிகள் பண்ணி வராரோ அவர்களுக்கும் நரகம் கிடையாது. நரகத்துக்கு போன சொன்னாலும் போக முடியாதையா போ அப்படிமா. இந்த யுதிஷ்டர் சொல்கிறா நான் நரகத்துக்கு வைக்கிறேன் அப்படிங்கிறார். போக முடியாது யுதிஷ்டா, அவனுக்கு இந்த லெஃப்ட் ரைட்டில் போ, லெஃப்ட் ரூட்டில் போ, இது அவனுக்கு. அது மாதிரியே எவனாவது ஒருத்தன் வாழ்நாளில் பகவானுடைய திருநாமத்தை மனசு தெரிஞ்சு இதயத்துக்குள்ள பட்டு ஜபம் பண்ணி இருந்தானா, பகவானோட தொடர்பு கொண்டிருந்தானா அவனுக்கு ஒரு நாளைக்கும் நரகத்துக்கு போக முடியாது, நரகத்துக்கு அவனுக்கு என்ட்ரி இல்லை. 8வது ரூல், ஒரு ஜீவாத்மா சரீரத்தோட வாழ்கிற காலத்தில் அகம் பிரம்மாஸ்மி, பிரம்மஜானம் வந்தவன், நாம் பிரம்மத்தினுடைய ஒரு பொருள், ஒரு அம்சம், எனக்கும் மற்ற உலகங்களுக்கு சம்பந்தமே இல்லை, பரபிரம்மம் வாழுகின்றதான பரமசாயுஜ்ய பதத்தில் மட்டும்தான் எனக்கு என்ட்ரி, எனக்கு அதுதான் என்னுடைய பர்மனன்ட் வீடு, நான் இந்த உடம்பு விட்டதுக்கு அப்புறமா நிச்சயமாக அங்கே தான் போவேங்கிறதான உறுதிமொழி எடுத்தவன். இவனுக்கும் ஒரு நாளைக்கும் போக முடியாது. இந்த உடம்பு எனக்கு இந்த காரியங்கள்லாம் சாதிச்சுக்கக்கூடியதான ஒரு உபாதி, அதை தவிர எனக்கு இந்த உடம்புனால எனக்கு உடம்புகிட்ட எந்த விதமான பாசமும் ஆசையும் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறதான நல்ல உறுதியோட
தார்மீக முறையில் சிம்பிள் லைஃபை ஃபாலோ பண்ணவன், பிரகிருதியில் எந்த ஒரு பொருளையும் அப்யூஸோ ரெஃப்யூஸோ டிஃப்யூஸோ ஓவர் யூஸோ பண்ணாமல் எக்கச்சக்கமாக தண்ணி கொட்டுறது, தேவையில்லாமல் நெறி பெரிய விடுறது, ஆள் இருந்தால் இல்லாட்டாலும் ஃபேன் ஓட விட்டுட்டு போகிறது, சும்மா பிரகிருதியில் குப்பையை போடுறது, எப்பேற்பட்டதான ஒரு டிஸ்டர்பன்ஸஸும் இல்லாமல் ஒழுங்காக வாழ்ந்தவனுக்கு நரகம் வேணும்னு கேட்டால் கூட கிடைக்காது. அதனால ஜீவாத்மா பரமாத்மாவில் ஐக்கியமாகணும் அப்படிங்கிறதா அந்த எண்ணம் யாருக்காவது வந்திருந்தா கூட போரும். அவனுக்கும் நிச்சயமாக இந்த டிரான்ஸ்மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த சம்சார பந்தத்திலோட கனெக்டடான நரகத்தில் ஒரு நாளைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பில்லை. நிச்சயமாக இந்த உடம்பில் இருக்கேன், எனக்கு ஜீவாத்மான்னு பேரு, நான் என்கிறதான இந்த ஜீவாத்மா பரமாத்மாவே தான். ஜீவோ பிரம்மைவ நாபரா வேத விதி. அந்த ஜீவன்ங்கிற நான் ஜீவாத்மா என்கிற பேரில் இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஜீவாத்மான்னு பேர் இருக்கு. இதுக்கு அடுத்தது நான் நேர ஜம்ப் பண்ண போகிறது யாருக்கிட்ட? பரமாத்மா கிட்ட. அங்கே யாதன சரீரம் இருக்கக்கூடியதான பூத பிரேத பிசாச்சாத்மாக்களோ இல்லை அந்த சரீரமோ யாதனா சரீரமோ கர்ம சரீரமோ எதுவும் எனக்கு வரப்போறதில்லை. உறுதி, அந்த கன்விக்ஷன், அந்த மனசனுடைய சக்தி இது இருந்தா எந்த கவலையும் வேண்டாம். ஒரு நாளைக்கும் நரகங்கிறதான அந்த விவகாரமே வாழ்க்கை கிடையாது அப்படின்னு ரொம்ப ஸ்பஷ்டமாக சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்டிருக்கு. அதனால இப்போ நம்ம லாஜிக்கலி, அதாவது தர்க்க சாஸ்திரம்னு பேர் இருக்கு, லாஜிக்கலி பார்க்குற நேரத்தில் ஒரு ஜீவாத்மாவுக்கு மோட்சம் ஞானத்தினால மட்டும்தான் கிடைக்கும். கர்மாவனால மோட்சம் கிடைக்காது. கர்மாவினால முக்தி கிடைக்கும். பண்ற கர்மத்தில் இருக்கிறதான முக்தி. மோட்சங்கிறது ஆத்மாவுக்கு, முக்திங்கிறது சரீரத்துக்கு. அதனால நம்ம பேசுறது இப்போ ஜீவாத்மா பத்தி. சரீரம் தான் எரிச்சு விட்டால 25 மணி நேரத்துக்குள்ள எரிய விடணும். அதாவது ஒரு நாளத்தை பிரதோஷம் இறந்து போய் அன்னத்தை பிரதோஷ சந்திக்கு முன்னாடி எரிய விடணும் தான் கணக்கு. பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அப்புறமா தெரிஞ்சு போத. ஆகவே ஒரு ஜீவாத்மாவுக்கு மோட்சம் என்பது ஞானத்தினால மட்டும்தான் கிடைக்கும். அல்லாமல் பிதர்கர்மா பண்ணியோ அது இல்லை வேறு ஏதாவது எல்லாம் கர்மாக்களோ பண்ணியோ மோட்சம் கிடைக்காது. இது ஒரு சாஸ்திர விதி இருக்கு. பட் இதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னா, எது ஞானம்? இறைவன் தான் ஞானம். இறைவன் தான் சர்வமாக இருக்கார். எல்லாத்துக்கும் சர்வஜானனாக இருக்கக்கூடியவன் இறைவன். சர்வஜ்னன்னு பேரு. சர்வஜ்னா சந்திர கருணாசமான அதிக வர்ஜிதாயே நமகா. சர்வஸ்வரூபமாக இருக்கக்கூடியதான் அந்த இறைவன். அந்த இறைவனுடைய புதல்வன் தான் நான் அல்லது புதல்விதான் நான் அப்படிங்கிறதான எண்ணம் அந்த ரிலேஷன்ஷிப்பை யாரு பில்ட் பண்ணி டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்காளோ வாழ்க்கையில, அதுக்கு பேர் தான் ஞானம். அதனால அந்த மாதிரி ஞானம் இருக்கிறவனுக்கு மோட்சம் நிச்சயம். முக்தி கூட இல்லை, மோட்சம். புரியுதா? அப்போ இந்த பிதர்கர்மா செய்யறது அப்படிங்கிறதே ஒரு அனுகிரகம். அது இல்லைன்னா இந்த பிதர்கர்மாவை செஞ்சு ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஜனங்களும் நிறைய மறைமுகமான பாவங்களை செஞ்சிருப்பார்கள். அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவன் என்னெல்லாம் பாவத்தை பண்ணியிருக்கா, என்னெல்லாம் மறைச்சி வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அஸ்ட்ராலஜர், அவங்க இப்போ கைண்ட் ஆஃப் மகா பாவிதான். ஏன்னா பல ஜனங்களுடைய சீக்ரெட் லைஃபாக மனசுக்குள்ளேயே வச்சுருப்பார். வெளியில் சொல்ல வழி இல்லை, வெளியே சொல்லக்கூடாத நியமம் இருக்கு ஜோதிஷனுக்கு. இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுருந்தா செத்து போனோம். எத்தனை பேருடைய பிரச்சனையை அவன் தாங்கிட்டு ஒரு ஜோதிஷன் செத்து போகிறார் நினச்சி பார்க்கணும். ஆனால் அதுக்கெல்லாம் விளக்குறதுக்கு விதிகள்லாம் இருக்குது. அப்படிலாம் பண்ணினா இருக்கும் தான் ஒரிஜினலான ஜோதிஷனாக இருக்க முடியும். அதனால் பிராமணன் ஜோதிஷன் ஆகக்கூடாது நியமமே உண்டு. எனிவே அப்படி பிதர்கர்மம் செய்யறதுக்குள்ளதா ஒரு அனுகிரகம், அந்த அனுகிரகம் கிடைக்கிறதுக்கும் அந்த ஜீவாத்மாவை உத்தாரணம் பண்ணி ஒரு சத்கதிக்கு கொண்டு போகிறதுக்குள்ளதான தகுதி பிராப்தி என்பது ஒரு புத்திரனுடைய கடமையாகிறது. ஒரு புத்திரன் பிதர்கர்மா பண்ணுறது ஃபேவர் அல்ல, இது கடமை. பிதர் யத்னம் அவனுடைய கடமை. 5 யத்னங்கள் ஒரு மனுஷ ஜென்மாவுக்கு பண்ணியே ஆகணும். முக்கியமாக பிராமணன் பண்ணி ஆகணும். பிராமணனுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதா வேலையே ஒரு காலத்தில். எல்லாம் ஒரு ஆஃபீஸில் போய் உட்காந்து வேலை பண்ணுறதில்ல பிராமணன். ஆஃபீஸில் போய் வேலை பண்ணி வேலை கொடுக்குற ஏதாவது ஒரு பிராமணனுக்கு யாராவதும் அதர் தான் இந்த 6 வேலைகள் சொல்லியிருக்கா ஒரு பிராமணனுக்கு. வேதம் படிக்கிறது, வேதம் கற்றுக் கொடுக்கறது, யாகம் பண்ணுறது, யாகம் செய்து வைக்கிறது, பிரதிகிரகம் வாங்கிக்கிறது, கொடுக்கறது, தானம் வாங்கிக்கிறது, கொடுக்கறது. இது 6 கர்மா தான் ஒரு பிராமணனுக்கு. எவனா ஒருத்தன் வேலை அவனுக்கு போட்டு கொடுத்தான்னு அவன் நரகத்துக்கு போவான்னு சொல்றது சாஸ்திரம். இது கேட்டு யாராவது பிராமணா ஒர்க் பண்றா அப்படின்னா அவெல்லாம் சென்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க. அவங்க வாழ்க்கையில வேலை விட்டு துரத்திட்டா இருக்கும். சாஸ்திரத்தில் நிறைய இருக்கு. அதே இதுக்கு புண்ணியம் இருக்கே. ஒருத்தருக்கு வேலை கொடுத்து ஒரு குடும்பத்தை காப்பாற்றணுங்கிறது புண்ணியம் பக்கத்திலே வருவேன். அதான் சொல்றேன், புண்ணியமும் பாவம் எப்போ ஒரு காய் நோட் 2 பெற மாட்டோமா. அதுல எது சிறப்படைகிறதுங்கிறது மட்டும்தான் முக்கியம். அதனால இந்த கர்ம பூமியில எல்லா விதமான பரிகாரங்களுக்கும் நமக்கு உடம்பு இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடம்பை வைத்துக்கொண்டு நம்மளால எதுவானா சொந்தமாக பண்ண முடியும். ஒரு தடவை நம்மளுடைய உடம்பு நம்ம கைவிட்டு போயிடுது அப்படின்னா, அண்ட் வி ஆர் டிபெண்டன்ட்.
அப்போ நம்மளுடைய ஞாதி அப்படிங்கிறத அந்த இம்மீடியட் ஹையஸ்ட் டிஎன்ஏ, ஹையஸ்ட் ஜீன், ஹையஸ்ட் கலப்படம் இல்லாத டிப்ளீட் இல்லாத மேக்சிமம் கவுண்ட் இருக்கக்கூடியதா நம்மளுடைய சேம் சக்தி அந்த ஆத்மதிங்கிறதான புத்திரன் அவங்ககிட்ட இருக்கு. பெண்ணுக்கிட்ட மாறி போயிடும். இந்த எக்ஸ் ஒய் குரோமோசோம் இதெல்லாம் நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ அதனால இந்த புத்திரனும் அவனோட சேர்ந்து இருக்கக்கூடியதான் ஞாதிகள். ஞாதிகள் அப்படிங்கிற வந்து பிளட் ரிலேட்டிவ்ஸ். இது 2 டைப் இருக்குது. நான் முன்னாடி தின்றவங்க. ஸோ இந்த ஞாதிகள் அதாவது 10 நாள் திட்டு இருக்கக்கூடியவா, 3 நாள் திட்டு இருக்கக்கூடியவா, இப்படி 2 கணக்கு வரணும் இல்லை. அந்த ஞாதிகளும் எல்லாருமா சேர்ந்து இந்த கர்த்தாவான பையனுக்கு நல்ல விஷயங்கள்ல சொல்லி கொடுத்து, அப்பா இது பண்றது பெரிய விஷயம்டா, பண்ணு, தைரியமா பண்ணு, சாஸ்திரத்தை விதிச்சிருக்குடா. 2, ஒருவர் கர்த்தாவாக இருந்து யார் இந்த பிதற்கர்மாவை பண்ணி இந்த ஜீவாத்மாவுக்கு சத்கதிக்கு வழிகாட்டி கொடுக்குறாளோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட் வச்சிருக்கு சாஸ்திரம். என்ன அப்படின்னா 1000 அஸ்வமேத யாகம் பண்ணினதான புண்ணியம் இந்த கர்த்தாவோட அக்கௌண்ட்ல வந்து சேரும். இது பண்ணி முடிச்ச 12வது நாள் சபண்டீகரணம் முடிஞ்சு அந்த தீர்த்த சம்யோஜிதம் அன்ன சம்யோஜிதம் ஆச்சுன்னா அடுத்த செகண்ட்ல அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கும். 1000 அஸ்வமேத யாகம் புண்ணியம். 100 அஸ்வமேத யாகம் பண்ணா இந்திரன் ஆக முடியும். இங்க 1000 அஸ்வமேத யாகம் பண்ணியிருந்தான புண்ணியம். அப்ப எவனாவது ஒருத்தன் வாழ்க்கையில இன்னொருத்தருக்கு கர்மா பண்ணியிருந்தானே அவனுக்கு நரகங்கிறதான வார்த்தைனா என்னன்னே தெரியாது. அவனுக்கு அந்த ஏரியாவிலே போக முடியாது. எவ்வளவு பெரிய புண்ணியம், எவ்வளவு ஜில்லியன் காமா போடணும் இந்த புண்ணியத்துக்கு. இவ்வளவு பெரிய புண்ணியம் இருக்கிற ஒரு ஆத்மா எப்படி நினைச்சு பார்த்தா கூட நரகத்தை பத்திலாம் அந்த டாபிக்கே தேவையில்லை. அதனாலேயே சொல்றது நம்ம சாஸ்திரம், தயவு செஞ்சு வாழ்க்கையில யாராவது ஒருத்தருக்காவதும் இந்த கர்த்தாவாக இருந்து பிதற்கர்மாவை பண்ணுங்கோ. அது இல்லைன்னா பண்ணுறதுக்கு யாரையாவது தூண்டி விடுங்கோ, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கோ, அவளுக்கு தர்மசாஸ்திரத்தை எடுத்து சொல்லி அதில் இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணி அந்த கர்மாவை பரிபூர்ணமாக அந்த 12 நாளில் முடிக்கிறதுக்கு நல்லா உதவி பண்ணுங்கோ அப்படின்னு பேர். பின்னைய காலத்துலலாம் ஒரு கிராமத்தில் ஞாதிகள்லாம் ஒரே ஸ்ட்ரீட்டில் தான் இருப்பா ஆல்மோஸ்ட் எல்லாருமே. அவள் இல்லாமல் சேர்ந்து இந்த பணத்துக்கு கொஞ்சம் கஷ்டம் கிடையாது. அன்னத்து காலத்து எப்படி பணம் சம்பாதிப்பா அப்படின்னா ரசமணின்னு ஒரு மணி இருக்கா, ஒரு பணம். எல்லா ஞாதிகளுமா சேர்ந்து 500 ரூபா, 10 ரூபா, 100 ரூபா, 50 ரூபா, 500 ரூபா அப்படிலாம் போட்டுட்டு ஒரு தொகையை எடுத்து அதை வச்சுட்டு இந்த பிதற்கர்மா பூராவும் பர்ஃபெக்டாக பண்ணி முடிப்பா. எல்லா பேர்டனும் இந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ வந்து சேராது. இதுக்கு தான் பந்துமித்ராதிகள். அது இப்போ இந்த காலத்தில் அந்த விஷயத்தை பற்றி ஜாஸ்தி யாரும் பேசுறது. ஒரு கல்யாணம் காது ஊத்து அப்படின்னா அவனை பேக்கெட் ஒன்று போட்டு கொடுத்துட்றான். ஆனால் அந்த மரணத்துக்கு கொடுக்குறதா அதை விட பெரிய முக்கியமான ஒரு காரியம். புரியுறதா? மற்றதெல்லாம் பௌதிக லெவல். இது வந்து போராடுற ஒரு நிலை. இந்த லோகமானமா அந்த லோகமானாங்கிறதா நிலை. இவ்வளோ ஒரு பெரிய சுவாரஸ்யம் இருக்கு. இதுல முக்கியமான ஒரு தத்துவத்தை எடுத்து பேசுற நேரத்தில் மரணம் அடைந்து 10 நாட்களுக்குள்ள அந்த பிண்ட பலிதானம் அப்படிங்கிறதான தர்ப்பணம் 122 சிராதங்கள் நம்ம செய்து முடிக்கிறோம். இந்த கர்த்தா இந்த 10 நாட்கள்ல 122 சிராதங்களை செய்யறார். அந்த மரணக்கிரையில வந்து ரொம்ப முக்கியமாக 24 தானங்கள், 10 + 5 + 8 + 1 இப்படி 24 தானங்கள் கொடுக்கறதுக்கு சொல்லி இருக்கு. பல இடங்கள்லையும் தானங்கள் பரிபூர்ணமாக கொடுக்க முடியலனா கூட பிரதிநிதியாக கொடுக்குறா. இந்த தானத்துக்கு பதிலாக 10 ரூபா 50 ரூபா கொடுத்து ஒப்பிக்கிறவா இருக்கா. ரிஷபோ சர்ஜனத்துக்கு எல்லாம் வந்து மட்ட தேங்காய் கொடுப்பா. ரிஷபத்தினுடைய சும்மா வாழை பிடிச்சிக்க சொல்லிட்டு அப்புறம் மட்ட தேங்காய் கையில் கொடுத்து ஒரு 5000 ரூபா 10,000 ரூபாய். இந்த காலத்துல எதாவது பணம் தான் தேவை. இந்த மாடை ஆணி குட்டியில யாரும் கொண்டு பராமரிக்கிறது இருக்கிறதே ஒரு ஃபிளாட்டில். இப்படி இங்க நிற்கட்டும். அடுத்த எபிசோட்ல நம்ம ஃபர்தர் கண்டினியூ பண்ணுவோம். நமசிவாய்.